அல்லேலூயா. மீண்டுமாக நாம் இந்த 3ஆம் நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். நேற்றும் முன்தினமும் கர்த்தருடைய கிருபையினால் வருகை கடத்த காரியங்களில் நம்முடைய காலத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கும் நாம் அப்படித்தான் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அதாவது இது நமக்கு பின்பாக, வருகைக்கு பின்பாக நடக்க வேண்டிய சம்பவம். ஆனால் அதற்கான ஆயத்தமானது இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த காரியங்கள்லாம் நடக்குதுன்னா பின்னாடி வருகை வரப்போகுதுன்னு அர்த்தம். வருகைக்கு முன்பாக நடக்க வேண்டிய, அதாவது வருகைக்கு பின்பாக நடக்க வேண்டிய விஷயங்களுக்கு இப்போ அதுக்கான அடையாளங்கள் எல்லாம் நடைபெற தொடங்கி இருக்கிறது. அதை குறித்து தான் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நீங்கள் வாசித்த அந்த வசனம், வேத பாடம், யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். துஷ்ட சிங்கத்தின் கடைவாய் பற்கள் அதற்கு உண்டு. கண்கள் மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தின எங்கள் இமானுவேலர், இனியும் நடத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ராத்திரி வேளையை கர்த்தர் வழி நடத்துங்க. நீங்கள் பேசுங்க. வந்திருக்கிற ஜனங்கள் ஒவ்வொருத்தரோடு கூட இடைப்படுங்க. அப்படி நாமம் மகிமைப்படுவதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யோவேல் புஸ்தகம் மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். எல்லா புஸ்தகமும் அப்படிதான். யோவேல் புஸ்தகத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டு சபையின் காலமும் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய முடிவு காலமும் வேற எந்த புஸ்தகத்திலும் இருக்காது. யோவேல் புஸ்தகத்தில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் அறிந்திருக்கிறபடி யோவேல் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லும், கடைசியாக மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, சகல ஜனங்களுக்கும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். இது சபை, புதிய ஏற்பாட்டு சபை தொடங்கின காலம், தொடங்குற அன்னைக்கு நடக்கிற சம்பவம். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது பேதுரு சொல்லுகிறார், இதே வசனத்தை பேதுரு அங்கே மென்ஷன் பண்றார். அதாவது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இந்த தீர்க்க தரிசனம் அங்கதான் புதிய ஏற்பாட்டு சபை பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அப்படின்ற அந்த நாளில் அதை பற்றி அவர் பேசுகிறார். அதே மாதிரி அதே யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. 16 வாசி. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவாளாக. இது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து. மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. சபை ஸ்தாபிக்கப்படுவதை குறித்து யோவேலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்து யோவேலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தான் பழைய ஏற்பாட்டு சபையினுடைய காலம் முடிஞ்சு புதிய ஏற்பாடு, நம்முடைய சுயாதீன பிரமாணம்னு சொல்லுவாங்க, இல்லை நியூ டெஸ்ட்மெண்ட், இந்த சர்ச்சை ஆரம்பிக்கிறது முடிவதும் இருக்கும். இதே யோவேலுக்கு தான் கர்த்தர் இன்னொரு வெளிப்பாடை கொடுக்கிறார். என்ன வெளிப்பாடு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி எழும்பி வரணும். அது என்ன செய்யணும், உலகத்தில் மிகப்பெரிய காரியங்களை செய்யணும். அதில் ஒரு ராஜா வருவார், அதாவது அதுக்கு ஒரு தலைவர் வருவார். அவர்தான் கடைசியாய் உலகத்தை அழிக்கிறவனாக இருப்பான். அவனைத்தான் வேதம் அந்தி கிறிஸ்து என்று சொல்லுகிறது. ஆனால் அவன் வருவதற்கு முன்பதாக அந்த ராஜ்யம் வரும். அந்த ராஜ்யத்துக்குரியவர்கள் வருவார்கள். வந்து வழியை அவர்கள் ஆயத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் வழியை ஆயத்தம் பண்ணுகிற அந்த காலத்தில் தான் யோவேல் 2:16 நடக்கும். அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படும். அதற்கு பிறகு இந்த பூமியிலே மிகப்பெரியதான அழிவு காலம் எல்லாம் வரும். இது எல்லாமே வரிசை கிரமமாக புஸ்தகத்தில் இருக்கும். அந்த எண்ணி முடியாத பலத்த ஜாதி எது?
அதுக்கு என்ன ஒரு ஹிண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1:6 ஆண்டவர் சொல்றாரு, அதன் வாய் சிங்கத்தின் வாய், அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள். இது எங்க இருக்கு? இந்த வசனம் எங்க இருக்கு? இதுக்கு ஒத்தது எங்க இருக்கு அப்படின்னா வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல் இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் வாய் சிங்கத்தின் வாயை போல் இருந்தன அப்படின்னு இருக்கிறது. இந்த மிருகத்தினுடைய வாய் சிங்கத்தின் வாய். இதுவும் பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது அப்படின்னு இருக்கிறது. யோவேல் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி என் தேசத்தின் மேல் எழும்பி வருகிறதுன்னு இருக்கும். எண்ணி முடியாத ஒரு தேசத்தின் மேல் வருகிறது. ரெண்டும் பார்த்தீங்கன்னா வரும். இந்த வாய் சிங்கத்தின் வாயை உடையதான ஒரு எண்ணி முடியாத பலத்த ஜாதி, ஒரு அரசாங்கம், ஒரு கவர்மெண்ட் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அது யாருன்றதை நம்ம பார்க்க போயிடுவோம். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 13:1. பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். போதும். சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் வருகிறது, அதனுடைய வாய் தான் சிங்கத்தின் வாய். யோவேல் சொல்லுகிறது எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி வருகிறது, அதன் வாய் சிங்கத்தின் வாய், கடவாய் பற்கள், சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. அப்ப இந்த மிருகம் என்றால் என்ன? இது பலத்த ஜாதின்னு இருக்கு. மிருகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான நேரடி இதுக்கெல்லாம் விளக்கம் பைபிள்லேயே இருக்கு. நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும், அவ்வளவுதான். தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்கள். தானியேல் 7:23 வாசிங்கள். அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும், 4ஆம் ராஜ்யமாம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், ஏன் நீங்க திடீர்னு மிருகம் தானியேலுக்கு நீங்க போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 13:1 நம்ம வெளிப்படுத்த விசேஷத்தில் வாசிக்கும் போது அந்த மிருகம் சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்தது அப்படின்னு இருக்கிறது. இப்ப வாசிங்க, தானியேல் 7:3 வாசிங்கள் பாப்போம். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. ரெண்டு ஒண்ணுதான். அங்க வர மிருகங்களும் இங்கே வர மிருகங்களும் ஒண்ணுதான். அப்படி இருக்கும்போது அந்த மிருகம் என்றால் என்ன? அதுக்கு விளக்கம் என்னன்னா தானியேல் 7:23 சொல்லுது, அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யம், கவர்மெண்ட். அதைத்தான் பைபிள் சொல்லுது. யோவேல்ல எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி, ஒரு பெரிய கவர்மெண்ட் எழும்பி வருது. அதோட கூட அந்த கவர்மெண்டோடையதான வாய் எப்படி இருக்குமா? சிங்கத்தின் பற்கள், துஷ்ட சிங்கத்தின் கடவாய் பற்கள் அதற்கு உண்டு. ஸோ இந்த கவர்மெண்ட் சிங்கத்தை போல, உங்களுக்கு பைபிளில் 2 இருக்கு, 2 சிங்கம் இருக்கு. ஒன்று நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது, யூத ராஜசிங்கம். 2வது பிசாசை குறித்து சொல்லப்படுகிறது, எவனை விழுங்கலாமா என்று வகை தேடி அலைகிற சிங்கம். ஸோ இந்த 2 சிங்கம் இருக்கு. இது பிசாசை குறித்து சொல்லப்படுகிறதான காரியம். அவனுடையதான கடைசி கிங்டம் எழும்பி வரும். அது என்ன, எப்படி செய்யும், ஜனங்களை என்ன பண்ணும் அப்படிங்கிறத, பூமியை என்ன பண்ணுங்கிறத அதே தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை திருப்பி வாசிக்க பார்ப்போம். அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம், அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருந்து. அதாவது இதுவரைக்கும் பூமியில வந்த எல்லா ராஜ்யங்களை விட இது வேறாக இருக்கும். அடுத்து பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு மோசமான கவர்மெண்ட் ஒன்று வருகிறதுன்னு பாருங்க. இந்த கவர்மெண்டை குறித்து தான் எழும்பி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கவர்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இஸ்ரவேலுக்கு விரோதமாக கடைசி காலத்தில் எழும்பி வரும். இந்த கவர்மெண்ட்டை தான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி என்று நாம் சொல்லுகிறோம். நாம் வேதத்திலிருந்து சொல்லும் போது நேரடியாக அப்படி சொல்லுவோம். ஆனால் இந்த அரசாங்கம் கடைசியாய் எழும்பி வந்து பூமியை மிதித்து பட்சித்து நொறுக்கி போடும் அப்படின்னு இருக்கு. எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் அது வேற்று உருவமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த ராஜ்யம், இதை எப்படி நாம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா, நாம் அந்த ராஜ்யம் வரும்போது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அந்த ராஜ்யத்தில் வரும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும், சபை இருக்காது. அந்த அந்தி கிறிஸ்து வரும்போது சபை இருக்காது. ஆனால் அவன் வருவதற்கு முன்பதாக
அவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு கூட்டம் வந்து வேலை செய்யும். இப்போ எப்படி இயேசு வருவதற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் வேலை செய்தாரோ, முன்னாடி வந்து வழியை ஆயத்தம் பண்ணினாரோ, அதே மாதிரி அந்த கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் வந்து வழியை ஆயத்தம் பண்ணும். அவர்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்பாங்க. ரெடி பண்ணி அவங்க கையில் ஒப்படைப்பாங்க. அவன் அரையணையில் ஏறி உட்கார்ந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய தொடங்குவான். அதற்கு முன்பதாகத்தான் உங்களை என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனத்தில் அவன் தன் காலத்தில் வெளிப்படும்படிக்கு அவனை தடை செய்கிறது என்னதென்று அறிந்திருக்கிறீர்களே. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. அப்படின்னா சபை எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் வருவாங்க, வழியை ஆயத்தம் பண்ணுவாங்க, அவன் வெளிப்படுவான், அதுக்கு முன்னாடி சபை போயிடும். இதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான டைம் லைன். அப்போ இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக இந்த ஆட்கள் வரணும். இவங்க யாரு, இவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க வந்துட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். வாசிங்கள். நீங்கள் வாசிச்ச அந்த 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கொஞ்சம் திருப்பி வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. இதுல அடையாளம் என்னன்னா, அந்த மிருகத்தை பார்க்கும்போது 7 தலை 10 கொம்பு. இந்த 10 கொம்பு தான் நமக்கு அடையாளம். எதனால அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே காரியத்தை 7ஆம் அதிகாரம் தானியேல்ல வாசிக்கும் பொழுது தானியேல் என்ன செய்யறாரு, அந்த 10 கொம்புகளை குறித்து நான் அறிய ஆவலாய் இருந்தேன் அப்படின்னு எழுதுறார். 7ஆம் அதிகாரம் 20-21 வசனத்துல அவர் சொல்லும்போது அந்த 10 கொம்புகளை குறித்தும் அவைகளுக்கு நடுவில் பருமனாய் தோன்றினதான சின்ன கொம்பை குறித்தும் நான் அறிய ஆவலாய் இருந்தேன் அப்படின்னு இருக்கார். ஆனா அவருக்கு அந்த இடத்துல 10 கொம்புகள்னா என்னன்றதுக்கான விளக்கத்தை விட அந்த மிருகத்தை பத்தின விளக்கம் சொல்லப்படுது. 10 கொம்புகள்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 17:12 வாசி. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. அவங்க இன்னும் அப்ப ஆட்சிக்கு வரல. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் அவங்க ஆட்சிக்கு வரும்போது அந்தி கிறிஸ்துவோட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்களை போல அதிகாரம் பெற்றுக் கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த 10 கொம்புகள் யார்? இவங்க வந்துட்டாங்களா? இந்த ராஜாக்கள் வந்துட்டாங்களா? ஏன்னா இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, வழி ஆயத்தம் பண்றாங்க. பாருங்க, ராஜ்யம் பெறவில்லைன்னு இருக்கு. அதே 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். அப்படின்னா ராஜ்யம் அதிகாரம் அவங்க கைக்கு வந்துடும், அதை வாங்கி அவங்க கொண்டு போய் ஒப்படைப்பாங்க அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ அப்படி ஒரு காரியம் நடக்குது, இப்போ நடந்துகிட்டு இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, அந்த 10 பேர் 10 கொம்புகள் என்று சொல்லக்கூடிய 10 கொம்புகள் வந்துட்டாங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கிறாங்க. அவங்க யாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு பெயர் தான் யூரோப்பியன் யூனியன் என்பதாகும். கவனிங்கள், இவங்களுக்கு பேர் தான் அந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு. இவங்களுக்கு பேர் தான் யூரோப்பியன் யூனியன். இவர்கள் எப்படி 10 நாடுகள் கூட்டமைப்பு என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே 1943க்கு பிறகு ஐரோப்பா தேசத்தில் ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. முதல் உலக யுத்தத்துக்கும் ஐரோப்பா தான் காரணம். ஜெர்மனிக்கும் ஆஸ்திரியாவுக்கும் ஆரம்பிச்சிச்சு, அது உலக யுத்தம் ஆயிடுச்சு. 2ஆம் உலக யுத்தம் முடியறதுக்கும் ஆரம்பிக்கிறதுக்கும் ஐரோப்பா தான் காரணம். ஜெர்மனிக்கும் மற்ற நாடுகளுக்கும் சண்டை. எனவே ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, இனி ஐரோப்பாக்குள்ள சண்டை வரக்கூடாது, அப்ப நம்ம எல்லாம் ஒரே அமைப்பா இருக்கணும், நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா தான் சண்டை வராதுன்னு சொல்லி 10 நாடுகள் கூட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. அந்த 10 நாடுகள் கூட்டமைப்புக்கு பெயர் வெஸ்டர்ன் யூரோப்பியன் என்பதாகும். இதுதான் அந்த 10 நாடுகள் கூட்டமைப்பினுடைய பெயர். இவர்கள் ஆரம்பிக்கும் போது 6, அப்புறம் 9, அப்புறம் 10 மாறினாங்க. மாறின பிறகு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த 10 நாடுகள் இன்க்ரீஸ் ஆகாது, இவங்க தான் டாப் மெம்பர்ஸ், WEU அப்படின்னு சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகு இவங்களோட வந்து எல்லாரும் சேர்ந்து கொள்வாங்க. ஆனால் இவங்க ஆரம்பிக்கும் போது 10 ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு இங்கிலாந்துக்கு பிரதமராக இருந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில், அவரை கேட்டாங்க, பைபிளில் அதே மாதிரி 10 பேர் வருவாங்கன்னு இருக்க கடைசி காலத்தில், நீங்க தான் அந்த 10 பேரா உலகத்தை அழிக்கிறவங்கன்னு இருக்குதே அப்படின்னும் போது அவர் சொன்னாரு, நாங்கள் அதெல்லாம் இல்லை, நாங்கள் ஒரு வியாபாரிகள்,
அதாவது சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் வியாபாரம் பண்ணி ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி ஒருத்தர் வாழ போகிறோம். அதனால தான் இதுக்கு பேர் யூரோப்பியன் எக்கனாமிக்கல் கமிட்டி அப்படின்னு பேர் வச்சாங்க. இஇசி அப்படின்னு சொல்லாங்க, ஐரோப்பிய பொருளாதார கூட்டமைப்பு அப்படின்னு பேர். ஆனால் நாளடைவில் இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஒரு 50 வருஷத்தில் 2000 பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் ஒரு வல்லரசாக மாறக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. வேதத்தில் சொன்னபடி 10 நாடுகள் கூட்டமைப்பு உருவாச்சு. அப்படியே சொல்லி வச்ச மாதிரி இன்னைக்கு இவங்களோட கூட 28 பேர் 29 பேர் இருக்காங்க. இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதுவும் பைபிளில் இருக்கு. தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசி. நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடே இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள், ஆகிலும் களிமண்ணோடு கூட இரும்பு கலவாதது போல தனித்தனியா இருப்பாங்க. ஆனா இந்த 10 பேர் மற்றவங்களோட சம்பந்தம் கலப்பாங்க, ஆனா தனித்தனியா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கும், ஆனாலும் கூட அந்த ஐக்கியம் என்பது இருக்காது. இது வேதம் சொல்லுது. இப்ப இதுல இவங்க 29 பேர் இருக்கிறாங்க. இன்னை வரைக்கும் 28 பேர் இருக்கிறாங்க. போர்ச்சுகல் வந்து சேரப்போகுது. 29 பேர் இருக்கிறாங்க. நான் சொல்றது வெளிப்படையா, மறைமுகமா இன்னும் நிறைய இருக்கிறாங்க. வெளிப்படையா சொல்றேன். இப்போ இவங்க என்ன பண்றாங்க, மற்ற நாடுகளோட சம்பந்தம் கலந்து ஐரோப்பியன் யூனியன் இன்னைக்கு உலகத்தினுடைய மிக முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கு. வேதம் சொன்னபடியே துல்லியமாய் 10 நாடுகள் கூட்டமைப்பு, கடைசியா எழும்பி வர வேண்டிய ராஜாக்கள் எழும்பி வந்துட்டாங்க. இவர்கள் அந்த 10 நாடுகள் தான் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படிங்கிறதுக்கு நீங்க கேட்டீங்கன்னா 10ங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர், அது வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இவர்களை குறித்து சொல்லும் போது வேதம் இன்னும் 2 முக்கியமான விஷயத்தை சொல்லுது. அதுல முதலாவது வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்க தியானிச்சீங்கனாலே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயத்தை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்போ உதாரணமா, இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். குதிரைனா என்னன்னு உங்களுக்கு தெரியும், நேற்று பார்த்தோம் சகரியா 6:5. அது ஒரு ஸ்பிரிட், ஆவி. சிவப்பு குதிரைனா அது ஒரு கொள்ளை நோய்க்கான ஒரு ஆவி, ஒரு சங்கார தூதன். அப்புறம் கருப்பு குதிரைங்கிறது பஞ்சம், மங்கின குதிரை என்பது ஒரு மரணம் என்று சொல்லி பார்த்தோம். ஆனா வெள்ளை குதிரை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அந்தி கிறிஸ்துவோடைய ஆட்சியை கொண்டு வரக்கூடிய, பூமியில நுழையக்கூடியது, சமாதானத்தை அறிவிக்கிறது. வெள்ளை கலர் என்பது ஒரு சமாதானத்தை சொல்லக்கூடியது, உங்க எல்லாருக்கும் தெரியும். இது சமாதானத்தை, இந்த கவர்மெண்ட் பூமிக்குள்ள நுழையும் போது சமாதானத்தை அறிவிக்கிறதாக நுழையுமா. இது எங்க இருக்குது வாசிங்க, தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 11:21 வாசிங்க. அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான். இவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக் கொள்ளுவான். அந்த சமாதானமாய் நுழைந்து, அதுதான் வெள்ளை குதிரை உள்ளே நுழையிறது. சமாதானமாய் நுழைந்து அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதான் வெள்ளை குதிரை. ரெண்டாவது, இவங்க தான் அவங்கன்றதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2012க்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு, இதுவரைக்கும் மனுஷனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட நோபல் பரிசு முதல் முறையாக ஒரு நாட்டுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு அரசாங்கத்துக்கு, கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. கவனிங்க, Despite a year marked by one of the worst crises in decades and repeated scenes of social unrest across the continent, the European Union has been awarded the 2012 Nobel Peace Prize. The Norwegian Nobel Committee has decided that the Nobel Peace Prize for 2012 is to be awarded to the European Union. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, 2012க்கான சமாதானத்துக்கான நோபல் பரிசு யூரோப்பியன் யூனியனுக்கு வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கவனிங்கள், இந்த அரசாட்சி வரும் பொழுது, உலகத்தை பிடிக்க தொடங்கும் பொழுதே சமாதானத்தை அறிவிக்கிறதாக புறப்படுகிறது. என்ன ஆச்சரியம்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் சமாதானத்துக்கான நோபல் பரிசு வேற எந்த கவர்மெண்ட்டுக்கும் தந்ததில்லை, மனுஷனுக்கு தான் தந்திருக்கிறாங்க. உதாரணமா பாராக் ஒபாமாக்கு தந்திருக்கிறாங்க, யாசர் அராஃபத்துக்கு தந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு தந்திருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் சமாதானத்துக்கான நோபல் பரிசு ஒரு நாட்டுக்கு தந்ததில்லை, ஒரு நிறுவனத்துக்கு தந்திருக்கிறாங்க. யூனிசெஃப்
அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு தந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாட்டுக்கு தந்ததில்லை. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சமாதானத்தை அறிவிக்கிறதாக வெள்ளைக்கலர் குதிரை உள்ளே புறப்பட்டது, சமாதானமாய் நுழைந்து வேதம் சொன்னபடியே. இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த யூரோப்பியன் யூனியன்ல தான் 3வது சமாதான சபை வரும். 3வது சமாதான சபைனா என்ன? முதலாவது சமாதான சபை, அதாவது முதல் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே சமாதானம் பண்றதுக்கு என்ன பண்ணாங்கன்னா லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. இதுதான் ஜனங்களுக்குள்ள சண்டை வராம, நாடுகளுக்குள்ள யுத்தம் வராம பாதுகாத்துச்சு. ஆனால் 1936 2ஆம் உலக யுத்தம் வந்த உடனே இந்த சமாதான சபையை கலைச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக வேறொரு சமாதான சபை கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ், ஐநா சபை. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல யூஎன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் இன்னைய வரைக்கும் இருக்குது. நாங்கள் இது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், ஐநா சபை காலாவதி ஆகும். ஐநா சபை என்ன செய்யும்? காலாவதி ஆயிட்டு அந்த இடத்துல வேறொரு சமாதான சபை வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ ரீசெண்டா நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாரு? ஒரு சமாதான சபையை ஸ்தாபிக்கிறேன்னு சொன்னார். ஐநா சபைக்கு பதிலாக நான் வேறு சமாதான சபையை ஸ்தாபிக்கிறேன், அதுக்கு பேரு போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு பேர். எனக்கு இந்த நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம அமெரிக்காவுக்கு ஆதரவாக பேசுறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக உண்மையிலேயே எனக்கு இந்த செகண்ட் 2.0 ட்ரம்ப் 2வது செஷன்ல அவர் பண்றது எல்லாமே அந்தி கிறிஸ்து பண்ற மாதிரியே இருக்குது. ஆனா அவர் அந்தி கிறிஸ்து இல்ல, அவர் அங்க வர முடியாது. அந்தி கிறிஸ்து ஐரோப்பால தான் வரணும். ஆனா அவர் பண்ற வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா பைபிள்ல அந்தி கிறிஸ்து என்னென்னலாம் செய்வான்னு இருக்குதோ அதே வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் உட்காந்து. இப்ப அவர் பெருமையானவைகளை பேசும் வாய் அதுக்கு இருக்குன்னு இருக்கு. அதில் தான் அவர் ட்விட்டர் எக்ஸ்ட்ராத்தை வச்சுக்கிட்டு டெய்லி பெருமையா பேசிக்கிட்டே இருப்பாரு. இன்னொரு பக்கம் சமாதானத்தை அறிவிக்கிறவனாய் புறப்பட்டான் இருக்கும். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஆரம்பிச்சது இவர் தான். அது மாத்திரமல்ல, அவர் தான் யுத்தம் 42 மாதம் யுத்தம் பண்ணுவான்னு இருக்கு. இவர் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான். இவர் வந்து செகண்ட் பார்ட்ல சொல்றேன், முதல் பார்ட்ல யுத்தம் பண்ண வேணாம்னு சொன்ன ஆள் இவர். இப்ப பாத்தீங்கன்னா யுத்தம் பண்ணணுங்கிறார். அது மட்டும் இல்ல, சமாதானத்துக்கான நோபல் பரிசுக்கு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே யாராவது கொடுப்பாங்களான்னு சொல்லி இவர் இந்த செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா இவர் பண்றதெல்லாம் என்னமோ ஆன்டி கிரைஸ்டோடைய காரியங்கள் எல்லாம் இவர்கிட்ட காணப்படுற மாதிரியே இருக்கும். ஒரு பக்கம் இவர் ஆண்டவரை பத்தி பேசுறாரு, நான் இல்லைன்னு சொல்லல. இன்னும் சொல்ல போனா ஆன்டி கிரைஸ்டே தன்னை கிறிஸ்துவை போல காட்டுவான் தான் இருக்கு. பட் இவர் ஆன்டி கிரைஸ்ட் இல்ல. திருப்பியும் சொல்றேன், அவன் யூரோப்ல இருந்து தான் வரணும், இவர் அல்ல. ஆனா இவர் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கு. எல்லா விஷயமும் அப்படிதான் இருக்கு. இப்போ போர்ட் ஆஃப் பீஸ் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ இதே மாதிரி ஒன்று வரும். ஆனா இதுவா இருக்குமான்னு தெரியாது. ஐரோப்பாவை தலைமையிடமாய் கொண்ட ஒரு சமாதான சபை வரும். அதற்கு தலைவராக தான் அந்தி கிறிஸ்து இருப்பான். எப்படி இப்போ யூஎன் அமெரிக்கா கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருந்துச்சு, அப்புறம் ஐநா அமெரிக்கா கண்ட்ரோல்ல இருந்து போகுது. அவங்க அமெரிக்கா சொல்றதெல்லாம் கேட்கறது இல்லை. அதனால ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, நம்ம வேற ஐநாவை உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ வேற ஐநாவுக்கு பதிலாக தான் போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இது வேற ஐநா கிடையாது, ஆனா அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒரு 3வது சமாதான சபை வரும். அது எங்க வரும்னா ஐரோப்பாவில் வரும். அதுதான் வெள்ளை குதிரை புறப்பட்டது, சமாதானமாய் நுழைந்து. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது சரியாக இருக்கிறது. 2வது, இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுவான் அப்படின்னு இருக்கு. இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்ளுதல் என்றால் என்ன? அதுக்கு அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னா, நான் சொல்றது 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம். அவனுக்கு ஒரு வில் கொடுக்கப்பட்டது. அப்படிதான் இருக்குது. அவனுக்கு ஒரு வில் கொடுக்கப்பட்டது. வில் என்பது எதற்கான அடையாளம் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். வில் என்பது எதற்கு அடையாளமா இருக்கும்? உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கும். கடைசியா அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி புறப்படும் போது உலகம் முழுக்க ஒரு வில், ஒரு உடன்படிக்கை செய்யப்படும். அந்த வில்லுங்கிறது உடன்படிக்கை தான். ஆனா அந்தி கிறிஸ்துக்கு வில்லுங்கிறது உடன்படிக்கையா? அவன் உடன்படிக்கை செய்வான்னு இருக்குதா பைபிள்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசி. தானியேல் 9:27 வாசி. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி, ஒரு வாரம்னா 7 நாள், 7 நாள்னா 7 வருஷம், அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி, அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அப்போ ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை ஏற்படுத்தக்கூடியதான காரியம் நடக்கும். 7 வருஷம் அக்ரிமெண்ட் அல்லது 7 வருஷம் அக்கார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஐரோப்பியன் யூனியன் ஆனது
எல்லாரோடும் உடன்படிக்கை போட்டுக்கிட்டே வருது, எல்லாரோடையும் உடன்படிக்கை போட்டுக்கிட்டே இருக்குது. உலக நாடுகள் ஏற்கனவே அவங்க ஐரோப்பாவில் இருக்கிற 28 நாடோட போட்டாங்க. இப்போ தாண்டி இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா கூட உடன்படிக்கை போட்டாங்க 2026. அவங்க ஏற்கனவே 2011 போட்டிருக்கிறாங்க. இப்போ 2026 ஒரு உடன்படிக்கை போடப்பட்டிருக்கிறது. இப்போ நான் சொல்றது இந்த மாசம் மார்ச் மாசம், நான் சொல்றது இந்தியாவோட போட்டது ஜனவரி. இப்போ யாரோட போட்டிருக்கிறாங்கன்னா ஆஸ்திரேலியாவோட. அதாவது தடையற்ற ஒப்பந்தம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த தடையற்ற வர்த்தகம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 நாடுகளுக்கு நடுவில் எந்த தடையும் கிடையாது. இவங்க அவங்ககிட்ட ஏற்றுமதி பண்ணலாம், அவங்க இவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணலாம். இப்போ எப்படி ஐரோப்பா இருக்குதோ அதே மாதிரி ஐரோப்பாவோடு மற்ற நாடுகள், மற்ற கான்டினென்ட்ஸ்ல இருக்கிறவங்களும் இருக்க முடியும். அந்த மாதிரி ஒரு விசேஷமான அடையாளம் அது, அது ஒரு ஒப்பந்தம். அது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இறக்குமதி ஏற்றுமதி வரிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ அமெரிக்கா வந்து இவ்வளோ பிரச்சனையை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னா, இது வரைக்கும் அவங்க ஃப்ரீயா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் வரி போட தொடங்கிட்டாங்க. இந்தியாவுக்கு இவ்வளோ வரி, சைனாவுக்கு இவ்வளோ வரி. அப்போ இது வந்து அந்த நாடுகளுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா, அமெரிக்காவோட இருந்ததான ஒரு கருத்து வேறுபாடு வந்துருச்சு. இப்போ அந்த இடத்துக்கு ஐரோப்பியன் யூனியன் வருது. அவங்க என்ன பண்றாங்க, தடையற்ற பொருளாதாரம், தடையற்ற வர்த்தகம் அப்படின்னு சொல்லி எல்லாரோடையும் அக்ரிமெண்ட் போடுறாங்க. இந்தியாவோட போட்டாச்சு, அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட போட்டாச்சு, எல்லா நாடுகளோட உடன்படிக்கை. தானியேல் 9:27 இந்த இடத்துல சொல்லப்பட்ட வெளிப்படுத்தல் 6:2 இது ரெண்டும் இப்போ அதான் அந்த வில்லை பிடித்திருந்தான், ஒரு உடன்படிக்கை பிடித்திருந்தான். அந்த உடன்படிக்கை தான் எல்லா நாட்டையும் அவங்களுக்கு கீழே கொண்டு வரும். அந்த உடன்படிக்கையில் தான் எல்லா நாடும் அவங்க கிட்ட போய் மாட்டுவாங்க. இப்போ எப்படி அமெரிக்காட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது பாருங்க, பல நாடு மாட்டிக்கிட்டு அமெரிக்கா வரி போட்டா திட்டவும் முடியாம, வெளியே வரவும் முடியாம, என்ன பண்றதுன்னு தெரியாம சில நாடு முடிக்குது இல்ல. ஒரு சில நாடு தைரியமா எதிர்க்குது, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனா சில நாடுகள் போய் பாருங்க, அவங்கள விட்டு வெளியும் வர முடியல, அவங்கள பகச்சிக்கவும் முடியல, போட்ட வரியை கொடுக்கவும் முடியல, மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஐரோப்பியன் யூனியனோட கூட ஒரு உடன்படிக்கை போடப்படுது. இப்ப எல்லா நாடுகளோடு கூட செய்யறாங்க. இதுதான் நாளைக்கு முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான ஒரு அரசாங்கம், வல்லரசு. அது உருவாக தொடங்கி நம்ம கண்களுக்கு முன்பாக வர தொடங்கிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சொன்னேன் ஜனவரி மாசம் இந்தியாவோட கூட ஒப்பந்தம் போட்டாங்க, இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட போட்டிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தத்தெல்லாம் ஒரு அடையாளமா நீங்க பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து சின்ன ஒரு சாம்பிள் தான். இது மேஜரான விஷயங்கள்லாம் இருக்கு. இது ஒரு சின்ன சாம்பிள். இது நீங்க ஐரோப்பியன் யூனியன் கொடியை பார்த்தீங்க, இதுதான் ஐரோப்பியன் யூனியனுடைய கொடி. இந்த ஐரோப்பியன் யூனியன் கொடியை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐரோப்பியன் யூனியன் கொடி இது ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற எல்லா கார்கள்லையும் இருக்கும். ஐரோப்பா நாட்டில், ஐரோப்பாக்குள்ள 28 நாடு இருக்குது. எல்லா நாட்டிலையும் அந்த கொடி இருக்கும். அந்த நம்பர் பிளேட்ல ஒரு கொடி வச்சிருப்பாங்க. இது ஐரோப்பாக்குள்ள இருந்தா நியாயம். ஆனா அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது கோலாலம்பூர், மலேசியா. மலேசியா நாட்டு வாகனங்கள்ல இந்த கொடி வைக்கப்படுகிறது. சிங்கப்பூர்ல இருக்கு, ஸ்ரீலங்காவில் இருக்கு, இந்தியாவிலும் இருக்கு. ஏன் ஒரு நாட்டுடைய கொடி வேறொரு நாட்டுடைய கொடி இந்த எல்லா நாடுகளிலும் வைக்கப்படுகிறது? இப்போ நீங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் போயிட்டீங்கன்னா, கத்தார் நாட்டுடைய கார்ல கத்தாருடைய கொடி இருக்கும், அந்தந்த நாட்டுடைய கார்ல அந்தந்த நாட்டு கொடி தான் இருக்கும். இப்போ இந்தியா போன்ற நாடுகள்ல அப்படி கிடையாது, பிளெயின் தான் நம்பர் பிளேட். நம்ம எந்த கொடியும் வைக்க முடியாது, இந்தியா கொடி கூட நம்ம வைக்க மாட்டோம். ஏன்னா ஆஸ் பர் ரூல் அந்த நம்பர் பிளேட்ல நீங்க எழுதக்கூடிய ஃபாண்ட் கூட ஆர்டிஓல கொடுக்குற ஃபாண்ட் படி தான் எழுதணும். உங்க இஷ்டத்துக்கு எழுதக்கூடாது. எழுதுனா உங்க மேல ஃபைன் போடுறதுக்கு அவங்களுக்கு சட்டம் இருக்கு. ஆனா இங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, வேறொரு நாட்டுடைய கொடி மலேசியால இருக்கு, சிங்கப்பூர்ல இருக்கு, ஸ்ரீலங்கால இருக்கு, ஐரோப்பா முழுக்க இருக்கு, இந்தியா போன்ற நாடுகள்ல இருக்கு. ஏன் இவங்க கொடி இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வருது பாத்தீங்களா? இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, ஒரு கோஇன்சிடென்ஸ். ஐரோப்பியன் யூனியன் நம்மளோட கூட 2011 வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க, மலேசியா ஸ்ரீலங்காவோட போடுறாங்க. அந்தந்த நாட்டு வாகனங்கள்ல அந்தந்த கொடி வருது, அவங்களுடைய கொடி வருது. இது எதை காட்டுகிறது அப்படின்னா, உலகளாவிய ஒரு ஆளுகை தொடங்குது, வேர்ல்டு வைடு ஒரு ஆளுகை தொடங்குது. அந்த ஆளுகையினுடைய வெளிப்பாடு, அதோடைய சின்ன விஷயம் தான் வெளியே வருது. நமக்கு எல்லாமே உடனடியாக சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு சொல்லுவாங்க. உடனடியாக பெருசா ஒன்று வருது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, கொரோனா மாதிரி ஒன்று வரும், ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு லெவல் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அப்படியே பாயிண்டா இன்க்ரீஸ் பண்ணி அப்புறம் மொத்தமா ஒன்று சொல்லுவாங்க. இது நம்ம கொரோனால பார்த்தோம்.
கொரோனா நேரத்தில் பார்த்தோம், நமக்கு ஒன்றும் இல்லை, இப்போதான் இருக்கு, இது சாதாரணம் தான், ஒன்றும் ஆகாதுன்னாங்க. அப்புறம் பெரிய லெவலில் வந்துச்சு. இப்போ அதே மாதிரி தான் இந்த அரசாங்கத்தை பற்றின விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா, ஒரு பக்கம் ஈரான் அமெரிக்கா யுத்தம் பெருசா போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா, இந்த 2 நாள்ல பாத்தீங்கன்னா, வெள்ளி சனியில இவங்க போய் ஆஸ்திரேலியாவோட ஒப்பந்தம் போட்டுருக்காங்க, தடையற்ற ஒப்பந்தம். ஒரு பக்கம் இது நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப இருக்கிற இந்த அரசாங்கம் விழுகிறது. எது? அமெரிக்கா வல்லரசு கீழே விழுது. கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சு பாருங்க. நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க கவனிங்க. 2011 ஒரு சம்பவம் நடந்துச்சு, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 9/11 விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஞாபகம் இருக்குதா? 2001 நடந்தது இல்லையா? 9/11 அப்படின்னு சொல்லி நவம்பர் மாதம் 9ஆம் தேதி இல்லையா நடந்துச்சு. அதில் ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்துச்சு. நான் அதை பார்த்துட்டே இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே நேரத்தில், ஒரே நாளில், ஒரே நேரத்தில் அமெரிக்காவுடைய 2 இடம் தாக்கப்பட்டது. ஒன்று அமெரிக்காவுடைய இரட்டை கோபுரம் WTC, இன்னொன்று அமெரிக்காவுடைய இராணுவ தலைமையகம் பென்டகன். இந்த 2ம் கீழே விழுந்தது. WTC என்பது பொருளாதாரத்துக்கு அடையாளம், பென்டகன் என்பது இராணுவத்துக்கு அடையாளம். இந்த 2ஐயும் ஒரே நாளில் தாக்கப்பட்டது. இதை பார்க்கும்போது ஆண்டவர் உணர்த்தினது என்னன்னா, அமெரிக்கா என்கிற வல்லரசனுடைய சின்னம் கழுகு. கழுகு உயர பறப்பதற்கு 2 சட்டைகள் வேணும். ஒரு நாடு உயரமா இருப்பதற்கு 2 வேணும். ஒன்று பணபலம், இன்னொன்று படைபலம். இது 2ம் இருக்கிற நாடு தான் வல்லரசு. அமெரிக்காவுடைய டாலர், அமெரிக்காவுடைய சூப்பர் பவர் ராணுவம், இது 2ம் தான் அமெரிக்கா மேல வச்சிருக்கு. ஆனா இது 2ம் ஒரே நேரத்தில் கீழே விழுந்தது. விழுந்த உடனே ஆண்டவர் உணர்த்தினது, அமெரிக்காவுடைய வீழ்ச்சி தொடங்கிருச்சு, மகாபாபிலோன் விழுகிறது. இதற்கு மாற்றாக யூரோப்பியன் யூனியன் எழும்பி வரும். அன்னையிலிருந்து நான் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவுடைய வீழ்ச்சி தொடங்குது. இன்னைக்கு அமெரிக்காவுடைய கடன் 37 ட்ரில்லியனை தாண்டி விட்டது. ஈரான் வாருக்கு முன்னாடி இப்ப எவ்வளவு தெரியாது, 37 ட்ரில்லியன் டாலர் தாண்டிடுச்சு. இப்ப அமெரிக்கா மீள முடியாத கடன்ல போயிருச்சு. அமெரிக்காவுடைய வல்லரசு தன்மை கீழே விழுந்தது. 2வது அமெரிக்காவுடைய ராணுவம் பென்டகன் தாக்கப்பட்டது. அதுல இருந்து நல்லா கவனிச்சு பாருங்க, அமெரிக்காவுடைய ராணுவம் கொஞ்சம் கொஞ்சமாக வல்லமை இழந்து இன்னைக்கு ஈரானை ஒன்றும் பண்ண முடியாத இடத்துல இருக்கிறாங்க. ஈரானுடையதான ஏவுகணைகளை அவங்களால தாங்க முடியல. அமெரிக்க கப்பல்கள் தாக்கப்பட்டிருக்கு, அமெரிக்காவுடையதான ஃபிளைட்ஸ் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னைக்கு நான் சொல்றது சாயங்காலம் சவுதி அரேபியாவில் இருக்கிற பிரின்ஸ் விமானத்தளம் முழுவதுமாக தாக்கப்பட்டிருக்கு. ஈரான் அடிச்சு நொறுக்கிச்சு. அமெரிக்கா பேஸ் அது, அதையும் அடிச்சிட்டாங்க. குவைத், பஹ்ரைன், எல்லா பக்கமும் அமெரிக்காவுக்கு அடி. இது எதை குறிக்குது என்றால், ஒரு வல்லரசு விழுகிறது கண்களுக்கு முன்பாக. ஒரு வல்லரசு விழுகிறது. ஒரு வல்லரசு விழுகிறது என்றால் இன்னொரு வல்லரசு எழும்பணும். நாமளை பொறுத்த வரைக்கும் இது நியூஸ், பேப்பர்ல வர நியூஸ், உலகத்தில் நடக்கிற நியூஸ். ஆனால் பைபிளை பொறுத்த வரைக்கும், கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புரியணும் ஒண்ணு, எப்படி ஒரு ராத்திரியிலே பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்து கோரேஸ் மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம் வந்ததோ, எப்படி மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம் விழுந்து கிரேக்க சாம்ராஜ்யம் வந்ததோ, அதே மாதிரி அமெரிக்க சாம்ராஜ்யம் விழுந்து ஐரோப்பியன் யூனியன் சாம்ராஜ்யம் எழும்புகிறது நம் கண்களுக்கு முன்பாக. இது நம்ம காலத்தில் நடக்கிற தீர்க்க தரிசனம். நீங்க வாசிச்ச வசனம் இருக்கு இல்லையா, வெளிப்படுத்தல் 17-13. அவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், தங்கள் வல்லமையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். வல்லமையும் அதிகாரம் என்றால், வல்லமை என்பது பணபலம், அதிகாரம் என்பது படைபலம். அதாவது எக்கானமி அந்த மிலிட்ரி, இது 2ம் அமெரிக்காவுக்கு விழுந்துருச்சு. இந்த 2க்கு மாற்றா ஒன்று வரணும், இது 2த்துக்கும் மாற்றா இன்னொன்று வரணும். இது விழுந்துச்சுன்னா அதுதான் எழும்படும். இப்ப நல்லா கவனிச்சிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்கா ஐரோப்பா விட்டு பிரியுது. கிரீன்லாந்து விஷயத்துல, அப்புறம் இந்த ரஷ்யாவுடையதான விஷயத்துல உக்ரைனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டபோது முதல்ல ட்ரம்ப் வந்து மறுத்தார், கிரீன்லாண்டை பிடிக்க போறேன்னாரு. இதெல்லாம் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்குமான விரிசல். இப்போவும் ஈரான் விஷயத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஐரோப்பா நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கிறது. எங்க ராணுவ பேச நீங்க பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுது. கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா விழுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதைத்தான் பாபிலோனுக்கு வந்து எரேமியா வந்து இஸ்ரவேலுக்கு சொல்வாரு, இந்த ராஜ்யம் விழுது, பாபிலோன் சாம்ராஜ்யம் வருதும்பாரு. கேட்க மாட்டாங்க, எரேமியாவை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. கரெக்டா அதே மாதிரி தானியல் வந்து பெல்ஷாசாருக்கு சொல்வாரு, ஒரு ராஜ்யம் இன்னைக்கு விழும், மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யம் வரும் அப்படின்னு சொல்வார். அவன் கேட்க மாட்டான், அன்னைக்கு ராத்திரி சாம்ராஜ்யம் விழும். அதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்லப்படுது, அமெரிக்க சாம்ராஜ்யம் விழுகிறது, அதற்கு மாற்றாக ஐரோப்பியன் யூனியன் எழும்புகிறது.
அதற்கு மாற்றா எப்படி எழும்புகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க பணபலத்துக்கும் படைபலத்துக்கும் ஆல்டர்னேட்டா அமெரிக்காவுடையதான டாலருக்கு பதிலாக யூரோவும் ராணுவம் பென்டகனுக்கு பதிலாக யூரோப்பியன் ஆர்மியை எழும்புது. அப்படி எழும்புமா அப்படின்னு கேட்டா, இந்த செய்தியை நாங்கள் ஏறக்குறைய 20 வருஷமாக கொடுத்து கொண்டு வருகிறோம். 2004 இந்த ஊழியம் தொடங்கப்பட்டது. 2026 ஏறக்குறைய 2006-08 இருந்து இந்த செய்தியை நாங்கள் கொடுத்துட்டு வரோம், அப்டேஷன்ஸ் பண்ணிக்கிட்டே வரோம். அன்னையிலிருந்து ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினது இதுதான், அமெரிக்கா விழும், ஐரோப்பா எழும் அப்படிங்கிறத ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்தார். நாங்கள் அப்போ சொல்லும் போது ஒரு சிலர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காலாம் விழாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்க டாலருக்கு மாற்றாக வேறொரு கரன்சி வந்தது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி இப்போ நம்ம பிரிக்ஸ்னு ஒன்று கொண்டாந்தாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரேசில், அப்புறம் வந்துட்டு ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா சேர்ந்து பிரிக்ஸ்னு ஒரு கரன்சி உருவாக்குனாங்க. உடனடியாக போய் அதில் ஒரு 20 நாடுகள் சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனே பிரிக்ஸ் தான் அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டு வந்து நிற்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்பவும் சொன்னோம், பிரிக்ஸ் வராது, அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டாக யார் வரணும்னு கேட்டிங்கன்னா யூரோ வரணும். இதுதான் அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டாக எழும்ப வேண்டிய கரன்சி. இது 2001 ஸ்தாபிக்கப்பட்டது. இவங்க வெறும் வியாபார கூட்டமைப்பா இருந்தவங்க திடீர்னு கரன்சி ஸ்தாபிச்சாங்க. கரன்சினா சாதாரணம் இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி. யோசிச்சு பாருங்க, 28 நாட்டுக்கு ஒரே கரன்சி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜெர்மனிக்கு வந்து மார்க்னு ஒன்று இருந்துச்சு, இட்டாலிக்கு வந்து பிரான்ஸுக்கு வந்து பிராங்க்னு ஒன்று இருந்துச்சு, இட்டாலிக்கு ரூஃபல்னு ஒன்று இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியா ஒரு கரன்சி இருந்துச்சு. இப்போ கூட போர்ச்சுகல் இப்போ ஜாயின் பண்ண போது இந்த வருஷம் அவங்களும் அவங்க கரன்சியை வந்து வேணாம், நாங்கள் யூரோக்கு வர அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஒவ்வொரு நாடுகளாக அந்த கரன்சியை விட்டுட்டு ஒரே கரன்சியாக வராங்க. இது கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இந்தியாவுடைய கரன்சியும் பாகிஸ்தான் கரன்சி, ஸ்ரீலங்கா கரன்சி, மூணுத்துக்கும் ஒரே பேர் தான், ருபீஸ். 3 நாட்டுக்கு ஒரு ருபீஸ். ஆனா 3 ஒன்னா சேர்த்துடலாமான்னு கேட்டா, இப்போ பாகிஸ்தான் சேரலான்னு சொன்னாலும் இந்தியா ஒத்துக்காது, இந்தியா சேரலாம் ஸ்ரீலங்கா சேரனாலும் இந்தியா ஒத்துக்காது. ஏன்னா கரன்சி வேல்யூ, இந்தியாவில் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் 350 ரூபா 400 ரூபா தருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுடைய கரன்சி டவுன்ல இருக்குது. ஸோ இப்போ நம்ம போய் அவங்களோட ஒத்துக்கு போக மாட்டோம், ஏன்னா நமக்கு லாபம் இருக்குது, ஸ்ரீலங்கா நம்ம கிட்ட வாங்குறாங்க. இப்போ நம்ம 3.5 மடங்கு குறைஞ்சி போக ஒத்துக்க மாட்டோம். ஆனால் இவங்க 28 நாடும் ஒத்துக்கிட்டாங்க, கரன்சி வேல்யூலாம் இல்லை, பரவாயில்ல விட்டு கொடுத்துருவோம், ஒரே கரன்சியா இருப்போம் அப்படின்னு சொல்லி. வெளிப்படுத்தல் 17-13 இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள். ஆண்டவர் சொன்ன அந்த ஒரே யோசனை ஒரே கரன்சில வந்து நிக்குது. இவர்கள் தான் இன்னைக்கு மாற்றாக, டாலருக்கு மாற்றாக வந்து நிக்கிறாங்க. நாங்க இதை சொல்லிக்கொண்டே வந்தோம், டாலர் தான் மாற்றா வரும், டாலருக்கு மாற்றாக இவங்க தான் வருவாங்க, யூரோ தான் வரும்னு சொல்லி. அப்ப நிறைய பேருக்கு ஏற்றுக்கொள்ள மனமில்லை. ஆனா இன்னைக்கு என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க பாருங்க, டாலருக்கு மாற்றாக என்ன வந்திருக்குதுன்னு கேட்டீங்கன்னா கரன்சி தான். என்னாச்சு? அங்க என்ன இருக்கு பாருங்க, யூரோ தான் டாலருக்கு மாற்றாக எழும்பி வருகிறதுன்னு போட்டிருக்கிறாங்க. Why the euro rising against the US dollar? அதாவது வெளிப்படுத்தல் 13:1 எழும்பி வருகிறது, யோவேல் 1:6 எழும்பி வருகிறது, இங்கே எழும்பி வருகிறது. தெளிவாக அப்படியே தீர்க்க தரிசனத்தின்படி ஒரு யூரோ எழும்பி வருகிறது என்று போகிறாங்க. இதெல்லாம் வந்து சாதாரண இல்ல, ரெப்யூட்டட் பத்திரிகை, இதெல்லாம் ரெப்யூட்டட் பத்திரிகை. சோ வேதம் சொன்னபடியே கடைசியாக ஒரே யோசனை உள்ளவர்கள், 10 கொம்புகளானவர்கள், சமாதானத்தை அறிவிக்கிறவராய் புறப்பட்டவர்கள், உடன்படிக்கையை உலகம் முழுக்கும் கொண்டு போகிறவர்கள் இப்பொழுது வல்லமையை பெற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். நல்லா நான் சொல்ல புரியுதா? வல்லமையும் கைக்கு போகுது. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யுத்தம் நடக்குது இல்லையா, இந்த யுத்தம் இன்னும் கொஞ்ச நாள் போகும். இந்த யுத்தத்தினுடைய முடிவு நிறைய இருக்கும். ரஷ்யா வரும், இதெல்லாம் நம்ம 2 நாளா பார்த்தோம். முடியும் போது ஒரு நாடு வல்லரசாக மாறணும். முதல் உலக யுத்தம் முடிஞ்சவொடனே இங்கிலாந்து, 2ஆம் உலக யுத்தம் முடிஞ்சவொடனே அமெரிக்கா வல்லரசா மாறுச்சு. அதே மாதிரி இப்போ யூரோப்பியன் யூனியன் வல்லரசாக மாறும். அடுத்து இவங்க கிட்ட தான் எல்லாம் போகும். எப்படிங்க வல்லரசா போகும்? வெறும் கரன்சியை வச்சு மட்டும் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்களா, வெறும் கரன்சி அல்ல. இப்போ அமெரிக்காவுடைய படைபலம் விழுகுது இல்லையா, பென்டகன், அதுக்கு மாற்றாக யூரோப்பியன் யூனியன் ஆர்மி வருது. அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனி அமெரிக்காவை நம்ப முடியாது, நமக்கு திடீர்னு ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வந்தா நம்ம நாட்டை எடுத்துப்பாங்க, கிரீன்லாண்ட் எல்லாம், அதனால ஐரோப்பியன் யூனியனுக்கு தனி ராணுவம் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காசு போட்டு ராணுவத்தை உருவாக்குறாங்க. அது மட்டுமல்ல, அமெரிக்காவும் சொல்லுது, நாங்கள் உங்களுக்கு இனி பாதுகாப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா அமெரிக்கா
வல்லரசா இருந்ததுனால உலகத்திற்கு எல்லா நாட்டுக்கும் பாதுகாப்பு கொடுத்துருந்துச்சு. சவுதி அரேபியாவுக்கு, மிடில் ஈஸ்ட்டுக்கு, பஹ்ரைன், குவைத், இவங்களுக்கெல்லாம். அதே மாதிரி இந்த பக்கம் சவுத் கொரியா, ஜப்பானுக்கு, தாய்வானுக்கு, யூரோப்புக்கு எல்லாருக்கும் அதான் பாதுகாப்பு. ராணுவத்தை நிறுத்தி வச்சிருச்சு உலகம் முழுக்க. இப்போ அமெரிக்காவே கடன்ல இருக்கு, அவங்களால எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியல. கர்த்தர் அமெரிக்காவை கை கழுவிட்டார், அமெரிக்காவோட வீழ்ச்சி தொடங்கிருச்சு. அதனால அமெரிக்காவில் எல்லாருக்கும் கொடுக்க முடியல. இப்போ பாருங்க, எல்லா பக்கமும் அமெரிக்காவை அடிக்க ஆரம்பிச்சோன்னே அமெரிக்காவில் ஒன்றும் செய்ய முடியல. அமெரிக்காவுடைய படைபலம் கீழே விழும்னா நீங்க நினைக்கிற மாதிரி மொத்தமா காணாம போயிடுவாங்க, அப்படி இல்லை. இப்போ எப்படி இங்கிலாந்து வல்லரசா இருந்து காணாமல் போய் வேற ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறாங்க, அதே இடத்துக்கு அமெரிக்கா வந்துடும், 2வது 3வது இடத்துக்கு வந்துடும். அந்த இடத்துக்கு முதல் இடத்துக்கு யூரோப்பியன் யூனியன் வரும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அமெரிக்காவில் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தில் அவர் சொல்லி இருந்தது என்னன்னா, சோதோம் கொமாராவை கர்த்தர் தண்டிப்பாரானால் அமெரிக்காவை தண்டிக்காமல் விடமாட்டார்னு எழுதியிருந்தார். ஏன்னா சோதோம் கொமாரா விட மோசமான பாவம் எங்க இருக்கு? அமெரிக்காவில் இருக்கு. ஸோ அமெரிக்காவுக்கான தண்டனை கண்டிப்பாக உண்டு அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். அதன் அடிப்படையில் அமெரிக்கா இன்னும் பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் என்று நான் நினைக்கிறேன். இது என்னுடைய நினைப்பு. ஆனால் அமெரிக்கா கண்டிப்பாக வல்லரசு நிலைமையில் இருக்காது, வசனத்தின்படி அமெரிக்கா இருக்காது. அதற்கு மாற்றாக அந்த மிருகம், சமுத்திரத்திலிருந்து மிருகம் எழும்பி வந்தது, எண்ணி முடியாத ஒரு பலத்த ஜாதி எழும்பி வந்தது என்பது வரும். ஆண்டவர் சொன்னபடியே நம் கண்களுக்கு முன்பாக ஒரு வல்லரசு உருவாகி வர தொடங்கிருச்சு. இப்போ இந்த வல்லரசு என்று சொல்லக்கூடியதான இந்த காரியம், இந்த யூரோப்பியன் யூனியன் காரியங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த யுத்தத்துக்கு பிறகு எல்லா நாடுகளும் ஒவ்வொரு நிலையை அடையும். இஸ்ரேலில் 3வது தேவாலயம் கட்டுவாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் ரஷ்யாவில் மிகப்பெரியதான சேதம் ஏற்பட்டிருக்கும், அமெரிக்காவிலும் பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். அதே நேரத்தில் ஐரோப்பா மேலே எழும்பி வந்திருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனத்தின்படி இவ்வளோ கொலாப்ஸ், உலகமே கொலாப்ஸா இருக்கும் போது இதை எல்லாம் சரி பண்ற ஒரு தலைவராகத்தான் ஐரோப்பாவிலிருந்து ஒரு மனுஷன் எழும்புவான். எப்படி ஒவ்வொரு ஆள் வரும்போது நம்ம எதிர்பார்த்தோம். ஒபாமா வரும்போது மிகப்பெரியதான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒபாமா வந்து அமெரிக்காவுக்கு, வெள்ளைக்கால நாட்டுக்கு கருப்பின தலைவர் வராரு, ஒரு பெரிய மாற்றம் உலகத்தில் வரும்னு பார்த்தாங்க. ஒன்றும் வரல. அமெரிக்கா ஒபாமாவே சொன்னார் we will change அப்படின்லாம் சொன்னார், வரல. அதுக்கப்புறம் ட்ரம்ப் வரும்போது எதிர்பார்த்தாங்க, இப்போ 2வது 2.0 ஒன்றும் நடக்கலை. இப்படி ஒவ்வொரு தலைவர் வரும்போதும் ஏதோ ஒன்று நடக்கும், ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது உள்ளூர் தலைவர்ல இருந்து உலக தலைவர் வரைக்கும் ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. எதுவும் நடக்கிறதில்லை. ஆனால் ஐரோப்பியன் யூனியன்ல இருந்து ஒரு மனுஷன் எழும்புவான். அவன் தான் கடைசியாக ஜனங்கள் எல்லாரும் அவனை நம்புவாங்க. அதற்கு இப்ப நடக்கிற யுத்தம் வழிவகுக்கும். முடியும் போது ஐரோப்பியன் யூனியன் எழும்பும். இதெல்லாம் வேதத்தில் உள்ளதான காரியம். இது எதுவுமே உங்க கண்களுக்கு முன்பாக ஏதோ பொய்யோ அல்லது சும்மா கதை சொல்லிட்டு போறதில்லை, வசனத்திலிருந்து சொல்றது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் வர 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 நீங்கள் அதை காண்பீர்கள். நம் கண்களுக்கு முன்பாக அவனை வரவேற்கக்கூடியதான யுத்தம் தான் இப்ப நடந்துட்டு. இதன் முடிவில் நிறைய விஷயம் நடக்கும். அதுல ஒன்று அமெரிக்கா விழும், ஐரோப்பா எழும்பும். கர்த்தர் சொன்னபடி யூரோ உலக கரன்சியாக மாறும். அப்ப அமெரிக்காவோட டிஜிட்டல் இப்ப எப்படி இருக்கு, இதுக்கு பதிலாக யூரோ பணம் டிஜிட்டலாக மாறும். டிஜிட்டல்னா நீங்க இப்ப ஜிபே யூஸ் பண்றீங்க, போன்பே யூஸ் பண்றீங்கல்ல, அதே மாதிரி எல்லாமே ஆன்லைன் கரன்சி. உங்களுக்கு எதுவுமே இதுவா இருக்காது, இந்த ரூபா நோட்டு இந்த மாதிரி இருக்காது. எல்லாமே ஆன்லைன் கரன்சி ஆகி இப்ப எப்படி நீங்க எல்லாத்தையும் போன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க இல்லையா, 2030 இருந்து கர்த்தருக்கு சித்தமானால் அதையும் சொல்லி இருக்கிறாங்க. இது நான் திருப்பி சொல்றேன், நான் தீர்க்கதரிசிலாம் கிடையாது. 2030 இருந்து உங்க கையிலேயே போனை கொண்டு வரதுக்கான வேலையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. துபாயில இப்போ முடிஞ்சிருச்சு வேலை. போன் உங்க எப்படி சிம் கார்டு வந்து உங்களுடையதான போன்ல போடுறீங்களோ, மைக்ரோ சிம் போடுறீங்கல்ல, அதே மாதிரி சிம் கார்டை உங்க உடம்புல இன்சர்ட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்து டெக்னாலஜிலாம் வந்து செக் பண்ணி பார்த்து நல்லபடியா வேலை செய்ய தொடங்கிருச்சு. ஸோ டிஜிட்டல் கரன்சியா மாற்றுவாங்க. அந்த டிஜிட்டல் கரன்சியாக யூரோ மாறும். யூரோ மாறும்போது அதுல இந்த வரப்போற தலைவருடையதான போட்டோ, வரப்போற தலைவருடையதான பெயர், அதற்குண்டான நம்பர் இருக்கும். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 16-17 வசனத்துல, சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது, மிருகம் நல்லா கவனிச்சுக்கோங்க, மிருகம்னா அரசாங்கம், கவர்மெண்ட். இப்போ ரீசெண்டா இங்கிலாந்துல, நான் சொல்றது இங்கிலாந்துல பொதுவா அந்த ரூபா நோட்ல முழுக்க பாத்தீங்கன்னு சொன்னா ராணியோடைய போட்டோ இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்துடைய ராணி போட்டோ இருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா மிருகத்துடைய ஃபோட்டோ வச்சிருக்கிறாங்க. அதுலேருந்து ராணி ஃபோட்டோவை எடுத்துட்டு மிருகத்தின் ஃபோட்டோ வைக்க தொடங்கி இருக்கிறாங்க. இன்னும் போக போக யூரோவுடைய கரன்சிலையும் மிருகத்தின் ஃபோட்டோ வரும். அந்த மிருகத்தின் முத்திரை இல்லாமல் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அது டிஜிட்டலைஸ் ஆக உங்கள் கைக்கு வந்துடும். வலது கைக்காவது நெற்றிக்காவது அப்படின்னு இருக்கும். இப்போ அதற்கான எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஒரு டைம் உங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் அப்புறமா சும்மா போய் பாருங்க. 2030 புதிய நியூ வேர்ல்டு ஆர்டர் அப்படின்வாங்க, புதிய உலக ஒழுங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதன்படி உலகம் முழுக்க நியூ கரன்சி, அதாவது நியூ புது பொருளாதாரம், நியூ எக்கானமி, அதே மாதிரி புதிய ராஜ்யபாரம் அப்படி கொண்டு வருவாங்க. இப்போ எப்படி அமெரிக்கா வந்துச்சு 1943, அந்த மாதிரி யூரோப்பியன் யூனியனை கொண்டு வந்து நம்முடைய எல்லா லைஃப் ஸ்டைலையும் மாற்றுவாங்க. இப்போ பணம் வேறு விதமாய் மாறும். வேதத்தில் சொன்னபடி எழும்பி வர வேண்டிய சாம்ராஜ்யம் எழும்பி வந்து விட்டது. நம் கண்களுக்கு முன்பாக வல்லமை, அதிகாரம் அவர்கள் கைக்கு போய்கிட்டே இருக்கு. அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் தங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. இது ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அல்லது நியூஸா மட்டும் தெரிஞ்சிருக்கலாம். இது வேதத்தில் உள்ளது என்பது உங்களுக்கு புரியாமல் இருக்கும். ஆண்டவர் சொன்ன கடைசி சாம்ராஜ்யம் நம் கண்களுக்கு முன்பாக எழும்பி உலகத்தினுடையதான பொருளாதாரத்தையும் இராணுவத்தையும் தன் கண்ட்ரோலுக்கு கீழே அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். அவர்களை மேலே உட்காரத்துக்கு முன்னாடி ஏற்கனவே உட்கார்ந்திருக்கிற ஆள் விழணும், அமெரிக்கா. அந்த வேலை தான் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. சரி, இந்த யூரோப்பியன் யூனியன் தான் அதற்கான கடைசி சாம்ராஜ்யம் என்பதற்கான இவ்வளோ அடையாளங்களை பார்த்தோம். இதுதான் அவ்வளோ அடையாளமா, வேற ஏதாவது இருக்குதா அப்படின்னா இன்னும் 2 முக்கியமான அடையாளம் இருக்கு. அதை சொல்லிட்டு இந்த கடைசி நாள் கூட்டத்தை நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். என்ன 2 முக்கியமான அடையாளம் அப்படின்னா, வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஆவிக்குள் என்னை வனாந்திரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இந்த வசனத்தின்படி சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். கவனிங்க, இதான் யூரோப்பியன் யூனியன் ஆர்மி உருவாக்கிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ ப்ரொஜெக்டர் சரியில்லை, இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. கவனிச்சிங்கன்னா 1 ஆர்மி ரெடியாக இருக்கு. யூரோப்பியன் யூனியன் ஓன் ஆர்மி, அவங்களுக்கான தனி இராணுவத்தை உருவாக்கி விட்டார்கள். சொன்னபடியே மிக துல்லியமாக. இது வெளிப்படுத்தல் 17:3. ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன். இந்த வசனம் நீங்க வாசிச்ச வசனம் வெளிப்படுத்தல் 17:3 ஏறக்குறைய 1900 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவிலே யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏதோ இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. இப்போ நீங்க வாசிக்கிற எந்த வசனமும் இன்னைக்கு நேற்று வந்ததில்லை. ஒரு 2000 வருஷம் 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளது. இந்த 17:3 அவர் பார்க்குற தரிசனம் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் அப்படின்னு இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய சத்தியம்லாம் இருக்கட்டும், பின்னாடி அது இப்போ பார்க்க முடியாது. ஆனால் யூரோப்பியன் யூனியனுக்குன்னு ஒரு சிம்பல் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும். இந்தியாவுக்கு போனீங்கன்னா 4 முக சிங்கம்னு இருக்கும். இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா வால் ஏந்திய சிங்கம்னு இருக்கும். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சிம்பல் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி யூரோப்பியன் யூனியன்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, தங்களுக்கென்று ஒரு அடையாளமாக எல்லா இடங்களிலும் எதை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற சிம்பலை தான் வச்சிருக்காங்க, அடையாளத்தை வச்சிருக்கிறாங்க. இப்போ இதில் நீங்க பெருசா இருக்கு இல்லையா, அது அவங்களுடைய மாதாந்திர சஞ்சிகை, மாசம் மாசம் வரக்கூடிய மேகசின்ல ஒரு மேகசினுக்கு அப்படி போட்டிருந்தாங்க. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே காயின்ஸ், யூரோ காயின். இப்போ நம்ம எப்படி 1 ரூபா 2 ரூபா 5 ரூபான்றமோ அந்த மாதிரி அவங்களுடைய யூரோ 1 யூரோ 2 யூரோ. அதுல குறிப்பா 2வது 2 யூரோவில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். மேலே இருக்கிறது ஃபோன் கார்டு, காலிங் கார்டு. அதுக்கு கீழே சிவப்பு கலரில் இருக்கிறதுக்கு பேர் ஸ்டாம்ப், போஸ்டல் ஸ்டாம்ப். அதுக்கு கீழே இருக்கிறது யூஎன்ல போட்டது. ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற மாதிரி யூஎன் காரங்க அவங்க புக்கில் போட்டது. அந்த கார்னரில் இருக்கிறது பார்லிமெண்ட் வாசலில் இருக்கிற சிலை. ஸ்டாஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல பார்லிமெண்ட் வாசலில் அவங்க ஒரு சிலை வச்சிருக்கிறாங்க. அதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஐரோப்பாக்குள்ள 28 நாட்டில் எங்கே போனீங்கனாலும் ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்கிறதை பார்க்க முடியும். எந்த பகுதி, எந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்குள்ளே போனீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல இப்படி ஒன்று நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன் இப்படி வச்சிருக்கிறாங்க? நீங்கள் இன்னும் நான் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன். யூரோப்பா அப்படின்னு சொல்லி போட்டு பாருங்க, அவங்களுடைய சரித்திரத்திலேயே
ஒரு ஸ்திரீ மிருகத்து மேல உட்கார்ந்துருக்கிறதா அவங்க சரித்திரமா இருக்கும். ஆண்டவர் சொன்னபோது இல்ல, இது வந்து 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல உள்ளது, நீங்க இப்போ உள்ளதை வச்சு கம்பேர் பண்ணிக்க கூடாது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு அடையாளமாக, நீ என்னத்தை காண்கிறாயோ அப்படின்னு ஆண்டவர் கேட்பார்ல, அந்த மாதிரி யோவானுக்கு காண்பிக்கிறாரு. கடைசியா வரக்கூடிய அந்த அரசாங்கத்தை காண்பிக்கும் போது அடையாளமாக ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறத காட்டுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐரோப்பா முழுக்க அங்கே போயிருந்த போது அவங்க கிட்ட சும்மா கேட்டோம், இந்த மாதிரி இது வந்து அங்கே பார்லிமெண்ட் வாசல்ல இருக்கு, இங்கே போயிருந்த போது நாங்கள் கேட்டோம், இந்த சிலைக்கு என்ன காரணம்? ஒரு சிலை இருந்தால் அது காரணம் இருக்கும். இப்போ நம்ம பார்லிமெண்ட் வாசல்ல வந்து மகாத்மா காந்தியோடைய சிலை இருக்கும். அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அவர் நம்ம நாட்டுக்கு தேச தந்தை, அவர் இப்படி செஞ்சார் ஒரு ரீசன் இருக்கு. அந்த சிலையை அங்கே வைக்கிறது. அம்பேத்கர் சிலை இருக்கு, அவர் நமக்கு வந்து ஒரு சட்டத்தை எழுதி கொடுத்து நமக்கு சம உரிமை வாங்கி கொடுத்தாரு, சமநீதி எல்லாத்தையும் அங்கே இருக்கு. ஒரு பின்புலம் இருக்குல்ல. அதே மாதிரி இந்த சிலை ஒன்று வச்சிருக்கிறீங்களே, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா அங்க இருக்க யாருக்குமே தெரியல. அவங்க சொல்றாங்க இது பார்லிமெண்ட்ல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு. அங்க இருக்க கைடுக்கே தெரியல. அங்க இருக்கும்போது கேட்டோம் இந்த சிலைக்கான காரணம் என்னன்னு, அவர்களுக்கு தெரியவில்லை. ஆனா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, இதுக்கான விளக்கம் வேற எங்கேயுமே இருக்காது, பரிசுத்த வேதாகமத்தில் மட்டும்தான் இருக்கும். வெளிப்படுத்தல் 17-13 வாசிச்சா மட்டும்தான் தெரியும், ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன். இது அந்த பார்லிமெண்ட் வாசல்ல இருந்துச்சு. இன்னொரு பார்லிமெண்ட் வாசல்ல பாத்தீங்கன்னா இதே சிலை இருக்கும். ஒவ்வொரு பார்லிமெண்ட் வாசல்லையும் அதே மாதிரி ஒரு சிலை அவங்க வச்சிருப்பாங்க. வேதத்தில் சொன்னபடியே ஒரு ஸ்திரீ மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன் என்கிறதான தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேற தொடங்கி இருக்கிறது. அதாவது ஸ்திரீ என்றால் நகரம். அதே 17ஆம் அதிகாரம் 2 நாள் நல்லா தானே இருந்துச்சு, முடிகிற அன்னைக்கு அப்படிதான் வருன்றீங்களா? சரி, ஓகே, முடிச்சிருவோம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் மட்டும் அமைதியா ஏதாவது பாருங்க, கவனிங்க. 17ஆம் அதிகாரம் அந்த 3வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த ஸ்திரீ யாருன்னு கேட்டீங்கன்னா, அதே 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம். அது ஒரு சிட்டி. அந்த சிட்டி இந்த கவர்மெண்ட்டை நடத்தும். அந்த கவர்மெண்ட் தான் உலகத்தின் ஜனங்களை மோசம் போக்கும். தானியேல்ல வாசிச்சோம். ஆனா அந்த ஸ்திரீ இருக்காளே, அந்த சிட்டி, அவ யார் மேல கோபமா இருக்கா, அந்த சிட்டிக்கு யார் மேல ரொம்ப வெறுப்பு இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதே 17ஆம் அதிகாரம் 6வது வசன வாசி. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். கவனிச்சுக்கோங்க, ஒரு மிக மோசமான ராஜ்யபாரம் உலகளாவிய வருகிறது. அந்த ராஜ்யபாரம் கிறிஸ்தவத்துக்கு எதிராய் வருகிறது. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இங்க வராது, அங்க வராது, நமக்கு நடக்காது. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கவனிச்சுக்கிட்டே பாருங்க. உலகளாவிய எல்லா பகுதிகளிலும் கிறிஸ்தவத்துக்கு எதிரான காரியங்கள் நடக்குது. ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு பிறகு உலகளாவிய ஆன்டி கிறிஸ்டியானிட்டி வரும். கிறிஸ்தவத்துக்கு எதிரான கொள்கைகள் உலகளாவிய வரும். அப்பொழுது நான் சொல்லக்கூடிய கிறிஸ்தவம் என்பது உண்மை கிறிஸ்தவம். அந்த இடத்துல வசனம் என்ன சொல்ல, திருப்பி வாசிங்க. அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும். பரிசுத்தவான்களின் ரத்தம். பரிசுத்தமா இல்லாத கிறிஸ்தவனுக்கு பிரச்சனையே கிடையாது. பரிசுத்தவான்கள் ரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும். இயேசுவுக்கு சாட்சியா நிக்கிறவங்களுக்கு தான் இது நடக்கும். யாரை கொண்டு எப்படி செய்வாங்கன்னு தெரியாது. நீங்கள் நினைக்காதவர்களே உங்களுக்கு எதிராய் மாறுவார்கள். நீங்கள் ஆதரவு என்று நினைக்கிறவர்கள் உங்களுக்கு எதிராய் மாறுவார்கள். நான் அரசியலில் சொல்லவில்லை, கிறிஸ்தவத்தில் சொல்லுகிறேன். உலகளாவிய கிறிஸ்தவத்துக்கு எதிராக கிறிஸ்தவர் என்று சொல்லக்கூடியவர்களை எழும்புவார்கள். நடந்திருக்கான்னா சரித்திரத்தை போய் பின்னாடி கொஞ்சம் நோக்கி பாருங்க. 5ஆம் நூற்றாண்டுல இருந்து நோக்கி வாசிச்சு பாருங்க. 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாருங்க. யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்னு பாருங்க. மார்ட்டின் லூத்தர் வர வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொலை செய்தவர்கள் யாருன்னு பாருங்க. அப்படி ஒரு சூழ்நிலை மீண்டும் வரும், உலகளாவிய வரும். பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தினாலும் இயேசுவின் சாட்சியின் வசனங்களினாலும் ஐரோப்பாவில் இருந்து அந்த ராஜ்யம் எழும்பும். ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் விரோதமாக வரும். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். அந்த நகரம் 7 மலைக்கு மேல் அமைக்கப்பட்டிருக்கும் என்று வேதம் சொல்லுது. கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம். நம் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சொன்னபடியே ஒவ்வொரு காரியங்களும் துல்லியமாய் நடைபெறுகிறது. வேற மைக் இருக்கா?
மைக் பிரச்சனையா, கார்ட் பிரச்சனையா, மிக்சர் பிரச்சனையா? கவனிங்கள், மிக மோசமான அரசாங்கம் ஒன்று வரும். அது உலகளாவிய அரசாங்கமாக இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. இந்த யுத்தம் முடிஞ்ச உடனே பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, ஓகே, திருப்பி இந்த கொரோனா வரும்போது உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் மேல பயங்கரமான ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ கொரோனா வருது, கொள்ளை நோய் வருது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் கொரோனா முடிஞ்சு போன பிறகு திருப்பி பழையபடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான், அந்த பயம் எல்லாம் போயிடுச்சு. அந்த கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஜபம் தான், ஒரே வேத வாசிப்பு தான், ஒரே யூடியூப் தான். இங்க இருக்கிறவங்களே இப்ப கேட்டா யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 10 நிமிஷத்துல போயிடுவேன். கவனிங்க, இப்ப இங்க இருக்கிறவங்களே கேட்டு பாருங்க, நாங்க கொரோனா நேரத்துல தான் உங்க வீடியோ பார்த்தோம்பாங்க. அந்த நேரத்தில் வீடியோ பார்த்தவங்க ஒரு 80% இங்க இருப்பாங்க. ஏன் இவங்க அதுக்கு முன்னாடி பார்க்கல தெரியுமா? இவங்களை வீடியோ பார்க்க வச்சதே கொரோனா தான். கொரோனா பயத்துல இருந்தா தோத்திரம், போனா பரலோகத்துக்குன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்ப பரலோகத்துக்கு போன்ற பயம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது? வேதம் பக்கம் திரும்பணும்னு ஒரு எண்ணம் வருது. அதனாலதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, கொரோனால இருந்து உங்க மெசேஜ் பார்க்கிறோம். நான் அதுக்கு முன்னாடி 14 வருஷமா செய்தி போட்டிருக்கேன், ஒருத்தரும் பார்க்கல. பார்த்தவங்களுக்கு தோத்திரம், நான் குற்றமா சொல்லல. கொரோனா எப்படி உங்களை ஆண்டவர் பக்கம் திருப்பிச்சோ அதே மாதிரி இப்போ யுத்தம் ஒன்று வரப்போதில்ல, இது அடுத்த பேட்சை திருப்போம். இன்னொரு பேட்ச் வராம இருக்குல்ல, அந்த பேட்சும் வரும். இன்னும் ஆண்டவருக்குரியவங்களா இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளை நோயில ஒன்று வந்துச்சு, யுத்தங்கள்ல கொஞ்சம் வரும், பஞ்சங்கள் பூமி எதிர்ச்சியில் கொஞ்சம் வரும். இதெல்லாம் இந்த சர்வாதிகாரி ஆட்சி வரத்துக்கு முன்னாடி நடக்கணும். இதுல ஆண்டவர் நம்மளை சேர்க்கணும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இந்த யுத்தம் முடிஞ்சிடும், முடிஞ்ச பிறகு ஒரு கூட்டம் ரிலாக்ஸ் ஆகும். அப்பா யுத்தத்துக்கு நடுவில் ஆண்டவர் நம்மளை காப்பாத்திட்டாரு, ஏன்னா யுத்தம் பெரிய பேரழிவை ஏற்படுத்தி இருக்கும், அடுத்து அதுக்கு நடுவில் நம்மளை காப்பாத்திட்டாரு அப்படின்னு. ஏன் காப்பாத்தினாருன்னா உங்களை வருகை கொண்டு போறதுக்கு. நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டீங்க, அதை விட மோசமான ஒருத்தன் வரான் பின்னாடி. ஆண்டவர் தெளிவா சொல்வாரு, மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புவேன், அதற்கு பின்பு வேட்டைக்காரர்களை அனுப்புவேன் பாரு எரேமியால. இப்ப மீன் பிடிக்கிறவங்க தான் உங்களுக்கு பிரசங்கம் வார வாரம். நீங்க லென்ட் டேஸ் நினைச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இல்ல இதுக்கு மீன் தூண்டில் உங்களுக்கு வலை வீசிருக்கிறார் ஆண்டவர். இந்த 2 மாசத்துல நீங்கள் இந்த 1.5 மாசத்துல எல்லாருடைய செய்தி கேட்டு வருகைக்கு ஆயத்தப்பட்டிருந்தா, பரிசுத்தமாயிருந்தா, விசுவாசமா இருந்தா ஸ்தோத்திரம். இல்லனா பின்னாடி வேட்டைக்காரர்கள் வருகிறார்கள். அடுத்த யுத்தத்துக்கு பிறகு வேட்டைக்காரன் ஒருத்தன் வருவான். அதுக்கு தான் ஆண்டவர் முன்பதாகவே உங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். பரிசுத்தவான்கள் ரத்தத்திலும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சியிலும் வெறி கொள்ளுகிற ஒரு கூட்டம் வருது. நம் கண்களுக்கு முன்பாக அவர்கள் எழும்புவார்கள். அவர்களுக்கு முன்பதாகத்தான் அந்த ஆட்சியில உட்கார்ந்து அவர்கள் அந்த உபத்திரவத்தை தொடங்குவதற்கு முன்பதாகத்தான் உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த வருகையில அந்த உபத்திரவத்துக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியாகத்தான் வருகை இருக்கிறது. நீங்கள் அதுல போறதுக்கான நல்ல வாய்ப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஜலப்பிரளயம் வரத்துக்கு முன்னாடி பேழையை கட்டின பிறகு கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். பேதுருவின் புஸ்தகம் சொல்லுகிறது, கர்த்தர் நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்த போது 100 வருஷத்துக்கு மேல வெயிட் பண்ணாராம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் 1900 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். வெளிப்படுத்தல் 17:3 வரைக்கும் உலகம் போயிடுச்சு. ஸ்திரீ ஏறி மிருகத்தின் மேல் உட்கார்ந்தாச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நம் கண்களுக்கு முன்பாக இது ஆயத்தப்படுற நேரம். இதோட கூட இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்றேன். அவங்க எந்த அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு உங்களுக்கு சொல்றேன். அவர்கள் தான் இவர்கள் என்பதற்கு அடையாளம். வெளிப்படுத்தல் 17:5 வாசியுங்கள் பார்ப்போம். 17:5. மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. உண்மையிலே இந்த செய்தி உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு பிசாசு போராட்டம் இருக்க தான் செய்யுது. 2 நாளா எல்லாம் ஒழுங்கா தானே போயிட்டு இருந்துச்சு இல்ல? ஆமா, அவரும் என்ன செய்யன்னு தெரியாம முழிக்கிறாரு. இப்ப அவர் என்ன ஜோம் பண்ணிட்டு இருக்காருன்னா, இன்னொரு 1/2 மணி நேரம் இவங்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தி விட்டுருங்க ஆண்டவரே, அவர் அப்படி நினைச்சிட்டு இருக்கு. இல்லை, உண்மையில தான் பாருங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது பாருங்க. இல்லை சரி, ஆனால் நம்ம விடுறதா இல்லை, நம்மளை விடுவோம்.
இல்லையா? மைக்கே இல்லாட்டி பேசி முடிச்சு தானே போவோம். நீங்கள் கேட்டாலும் கேட்காவட்டியும் உட்காந்தானே இருக்கீங்க. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, வெளிப்பட்ட ஐயா இன்னொரு தடவை வாசிருங்க, மைக்கில் வாசி. மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் எனும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. இந்த யூரோப்பியன் யூனியனை குறித்தும் அது வரப்போட கவர்மெண்ட்டை குறித்தும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு அடையாளமா ஆண்டவர் காட்டுறார். அது மிருகத்தின் மேலே ஏறி இருக்கும், சொன்ன மாதிரி மிருகத்தின் மேலே ஏறிடுச்சு. அடுத்து சொல்றாரு, ஒரு மகா பாபிலோனுடைய அடையாளத்தை காட்டுறாரு. என்ன காரணம், என்ன ஆச்சரியம்னா, பாபிலோனுங்கிறது ஈராக்ல இருக்கு, யூரோப்பியன் யூனியன் வெஸ்ட்ல இருக்கு, அந்த பக்கம். இது இந்த பக்கம் நார்த் சைடு, ஈரான் ஈராக் இந்த பக்கம். அது யூரோப்பியன் யூனியனுங்கிறது அந்த பக்கம் இருக்கு. ஆனா இது ரெண்டையும் ஆண்டவர் கம்பேர் பண்ணி காட்டுறாரு. நீ பாரு, இதுக்கு பின்னாடி ஒரு பாபிலோன் இருக்கு, அதுல பின்னாடி ஒரு பாபிலோன் ரகசியம் இருக்குன்றாரு. இதுக்கும் ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம அதை விட்டுருவோம், அதை பார்க்க நேரம் இல்லை. ஆனா இப்போ யூரோப்பியன் யூனியன்காரங்க தங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று கட்டியிருக்கிறாங்க ஸ்ட்ராஸ்பர்க்ல. இப்போ இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க. அந்த பார்லிமெண்ட்டோடையதான, அவர்களுடைய பார்லிமெண்ட்டோடையதான பில்டிங் அமைப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பாபேல் கோபுர வடிவில் கட்டியிருக்கிறாங்க. பாபேல் கோபுரம் எப்படி இருந்தது என்று அகழ்வாராய்ச்சியில் தோண்டி அவங்க ஒரு புகைப்படத்தை வெளியிட்டாங்களோ அதன் அடிப்படையிலேயே அவர்கள் பாபேல் கோபுரத்தை கட்டியிருக்கிறாங்க. இதை அந்த பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடியதான, அதாவது அந்த நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடியதான சபாநாயகர், ஸ்பீக்கர்பாங்க, அவரை கேட்குறாங்க, இந்த பார்லிமெண்ட் வந்து பாபிலோன் வடிவில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது, அது உண்மைதானா அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்றாரு, நாங்கள் அப்படி பிளான்ல கட்டல, ஆனால் அப்படி இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை. நாங்கள் பாபிலோனை போலத்தான், அன்னைக்கு எப்படி பாபிலோன் உலகத்துக்கு சென்டரா இருந்துச்சோ ஐரோப்பியன் யூனியன் உலகத்துக்கு என்னவா இருக்குது, சென்டராக இருக்கிறது. நாங்கள் இன்னைக்கு உலகத்தை இணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அவர்கள் இதை தெரியாமலாம் கட்டல, தெரிஞ்சே தான் கட்டினாங்க. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இப்போ நாம இந்த லென் டேஸ்க்கெல்லாம் மீட்டிங் பண்ணுவோம், போஸ்டர் அடிக்கிறோம்ல, அதே மாதிரி அவங்க ஒரு செமினாருக்கு போஸ்டர் அடிச்சாங்க. அந்த போஸ்டர்ல அவங்களுடையதான அடையாளமாக, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, அவங்களுடையதான தீம், இப்போ லென்ட் டேஸ்ன்னு வைக்கிறோம், கடைசி காலம்னு வைக்கிறோம், மீட்டிங்கு, ஆசீர்வாத பெருவிழா, சுகமளிக்கிற இப்படி ஒன்றுனா வைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுடையதான ஒரு மீட்டிங்க்கு, செமினாருக்கு அவங்க வச்ச தீம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாபேல். இவங்க யாருமே பாபிலோன்காரங்க கிடையாது, எல்லாம் யூரோப்பியன் யூனியன்காரங்க. ஆனா யூரோப்பியன் யூனியனுக்கு அவங்க வச்ச சிம்பல் என்னன்னா பாபேல். அதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி கீழே இருக்கு பாருங்க, என்ன போட்டிருக்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல அவங்க போட்டிருக்கிறது யூரோப் மெனி டங்ஸ் ஒன் வாய்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அந்த செமினார் போஸ்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, யூரோப் மெனி டங்ஸ் ஒன் வாய்ஸ். அதோட அர்த்தம் என்னன்னா, பாபேல் கோபுரத்துல பல நாவுகள் இருந்தது, ஒரு பாஷை இருந்தது, நிறைய மக்கள், ஆனா அத்தனை பேர் என்ன பண்ணாங்க, ஒரு பாஷை பேசினாங்க. அதை இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, டங்ஸ்ங்கிறதுக்கு பாஷைன்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அந்நிய பாஷை பேசுறவங்க டங்ஸ் பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த டங்ஸ்ங்கிறதுக்கு பல மொழி அப்படின்னு அர்த்தம். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மெனி டங்ஸ், பல பாஷைகள் எங்களுக்குள்ளே இருக்கிறது, ஒன் வாய்ஸ், ஆனால் நாங்கள் எப்படி இருக்கிறோம், ஒரே சத்தத்தை எழுப்புகிறோம். இவங்க போட்டது 2012, வெளிப்படுத்தல் 17:13 சொல்லுது, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் மகா பாபிலோன் ரகசியம். இத்தனை துல்லியமாய் தீர்க்க தரிசனத்தை உரைக்கிற தேவனும் வேதமும் உலகத்தில் வேறு எங்கேயும் இல்லை. அந்த வேதம் பரிசுத்த வேதாகமம், அந்த தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய தேவன், அந்த வேதம் நம்முடைய வேதம். எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. இவங்க எல்லாம் பைபிளை பார்த்து செஞ்ச மாதிரி இருக்கு, விரோதமா. இது பைபிளுக்கு அகைன்ஸ்ட். ஆண்டவர் சொல்லுது மகா பாபிலோன். இன்னைக்கு அவங்க செமினாருக்கு போட்டிருக்கிறாங்க மெனி டங்ஸ் ஒன் வாய்ஸ். அதுல ஒரு ஆச்சரியமா அந்த தீம்ல அவங்க ஒரு விஷயத்தை போட்டாங்க, பார்த்துக்கோங்க, அது போயிட போது. அந்த டவர்ல பாருங்க, இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு தெரியும், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷம் முன்னாடி ஜெனரேஷனுக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாது, இப்போ தெரியும் உங்களுக்கு. இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்டாருக்கு கீழே பாருங்க, சுத்தம். அந்த ஸ்டாருக்கு கீழே பாத்தீங்கன்னா கட்டடத்தில் ஒரு கிரேன் ஒன்று போட்டிருக்கிறாங்க, பாத்தீங்களா? அதுல இருக்கு பாருங்க, ஒரு கிரேன் இருக்கு பாருங்க கோபுரத்தில்.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. 16. ஆதியாகமம் 11:8. அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறிப்போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. அப்பொழுது அவர்கள் கட்டடம் கட்டுவதை விட்டுவிட்டார்கள். இந்த இடத்துல பாருங்க, கிரேன் போட்டிருக்கிறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? கட்டடம் மீண்டும் கட்டப்படுகிறது என்று அர்த்தம். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, பாபேல் கோபுரம் கட்டுவதை விட்டு விட்டார்கள்னு வேதம் சொல்லுது. இவங்க போட்ட செமினார் போஸ்டர்ல கோபுரத்துல, பாபேல் கோபுரத்துல ஒரு கிரேன் போட்டு கட்டுற மாதிரி போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மீண்டும் பாபேல் கோபுரம் என்ன செய்யப்படுது? கட்டப்படுகிறது அர்த்தம். சகரியாவின் புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லும், அவர்கள் போய் பாபிலோனிலே தங்கள் வீட்டை கட்டினார்கள்னு இருக்கும். சகரியாவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன், 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு அவர், சினேயா தேசத்திலே அதற்கு ஒரு வீட்டை கட்டும்படிக்கு அதை கொண்டு போகிறார்கள், அங்கே அது ஸ்தாபிக்கப்பட்டு தன் நிலையிலே வைக்கப்படும் என்றார். சினையார் தேசம்னா பாபிலோன் அர்த்தம். சினையார் தேசம் தான் பைபிளில். சினையார் தேசம், பாபிலோன், கல்தேயர், இதெல்லாம் அந்த ஒரே பட்டணத்துக்கு பேர் தான். கல்தேயருங்கிறது காலத்தில் வந்து ஆபிரகாம் புறப்பட்டு வரும்போது கல்தேயர் பட்டணத்தை விட்டு மெசபொத்தோமியா அப்படின்னு இருக்கும். அப்புறம் நேபுகாத் நேச்சார் வரும்போது பாபிலோனிய ராஜா, கல்தேயர் ராஜான்னு இருக்கும். சினையார் தேசத்தில் அப்படிம்பாங்க. இதெல்லாம் பாபிலோனை குறிக்கும். அங்கே மீண்டும் கட்டப்படும், ஸ்தாபிக்கப்படும் பைபிள் சொல்லுது. இப்போ ஸ்தாபிக்கப்படும் இவங்க சொல்றாங்க. அவருடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, மீண்டும் கடைசியாக பாபேல் கோபுரத்தில் வந்ததான பிசாசின் ராஜ்யம் பூமியில் வருகிறது. உலகம் முழுக்க ஒரு டவர் கட்டப்படுகிறது. டவர்னா நீங்க நினைக்கிற டவர்லாம் இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமில்லாத டவர். இது பாபேல் டவர். இவங்களும் டவர் கட்டல, அதே மாதிரி ஒன்று அதோட ஸ்பிரிச்சுவல் விஷயம் கட்டுறாங்க. வேதம் சொன்னபடியே கடைசி காலத்தில் எழும்பி வர வேண்டிய சர்வாதிகார ஆட்சி, பட்சித்து மிதித்து நொறுக்கி போடுகிற ஆட்சி, பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தினாலும் இயேசுவின் சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி வருகிறது. இந்த செய்தியை கேட்டுட்டு இப்போ கேட்டுட்டு அப்புறம் ஒரு 3 நாள்ல மறந்துட்டீங்கனாலும் உங்க இஷ்டம்தான். ஆனால் இப்ப சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் வருகிற நாட்களிலே நடக்கும். நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லல, இது பைபிள்ல சொல்ற தீர்க்க தரிசனம். வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. தீர்க்கதரிசிகள் இந்த காலத்தில் சொல்றதுல பாதி நடக்குது, பாதி நடக்காம போகுது. ஆனா பைபிள்ல சொன்ன வார்த்தையில ஒண்ணு கூட நடக்காம போனதில்லை. எனவே ஆண்டவர் சொன்ன இத்தனை காரியங்களும் துல்லியமாய் நடக்கும் போது இன்னைக்கு நீங்க பார்த்த சொன்ன விஷயங்கள் எல்லாமும் நடக்கும். மிக மோசமான ஒரு அரசாங்கம் எழும்பி வரும், உலகளாவிய. அவர்களுக்குரிய ஜனங்கள் இப்பொழுது வந்து விட்டார்கள். வல்லமை, அதிகாரம், அதாவது படைபலம், பணபலம் எல்லாம் ரெடி பண்றாங்க. இந்த யுத்தம் இருக்குல்ல, இது இல்ல, இதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு. 42 மாதம் யுத்தம் பண்ணுவாங்க. அவங்க டோட்டல் உலகத்தை கையில கண்ட்ரோல் பண்ணுவாங்க. எக்கானமிக்கலி கொண்டு வருவாங்க, மிலிட்டரி கொண்டு வருவாங்க, ரிலிஜியஸா கொண்டு வருவாங்க, எல்லாத்தையும் கையில பிடிப்பாங்க. உலகளாவிய ஒரு மதம், ஒரு ராஜ்யம், ஒரு பரிவர்த்தனை எல்லாம் கொண்டு வருவாங்க. ஆண்டவர் சொன்னபடி அத்தனை நடக்கும். அப்பொழுதுதான் வலது கையில் நெத்தியிலும் முத்திரை போடுகிற காலம் வரும். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் துல்லியமா நடக்கும்னா இயேசு வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் துல்லியமாய் நடக்கும். நமக்கு தேவை வருகையில போவது மட்டும்தான். இதெல்லாம் அடையாளம். ஏன்னா இயேசு கிட்ட என்ன கேட்டாங்க? மத்திய 24:3 உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டாங்க. அந்த அடையாளத்தை தான் இப்ப ஆண்டவர் நமக்கு காட்டி இருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து சொல்லும் பொழுது அவன் விசுவாசித்தான், நீதியா எண்ணினார். அவன் பார்க்கல, ஆனா வார்த்தையை என்ன பண்ணானா? விசுவாசிச்சான். ஆனா உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் பார்க்கறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். ஏன்னா கடைசி காலத்துல நம்ம மேல அதிக கிருபை. நமக்கு வசனத்தை சொல்லி விசுவாசிக்க சொல்லிட்டு அந்த வசனத்துக்கான காரியத்தை நடக்கிறதையும் காட்டுறாரு. இது கர்த்தர் நம்ம மேல் வச்ச கிருபை. திருப்பியும் சொல்றேன், காலம் கண்டிப்பாக செல்லாது. இது நமக்குரியதான ப்ரிப்பரேஷன் டைம். தேவனை சந்திப்பதற்கு ஆயத்தப்படுகிற காலம். இனி ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. இது உங்களுக்கு அதுக்கு தான் டைம் கொடுத்துருக்கிறாரு. இப்ப டைம் கொடுக்கும்போது ஆயத்தப்படாம, குடும்ப ஜபம் பண்ணாம, ஒழுங்கா சபைக்கு வராம, வேதம் வாசிக்காம, ஜோம் பண்ணாம, அதுக்கப்புறம் இன்னொரு லாக்டவுனோ, இன்னொரு கொள்ளை நோயோ, இன்னொரு மிகப்பெரியதான போராட்டமோ வரும்போது வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு புலம்ப கூடாது.
அது வேஸ்ட். ஆண்டவர் சொல்வாரு, நான் உனக்கு முன்பே சொன்னேனே. மத்தேயு 24:24 சொல்வாரு, நான் உங்களுக்கு முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்லும் போது எல்லாத்தையும் தெளிவா சொல்லி வச்சிருக்காரு, முன்பதாகவே அறிவிச்சிட்டார். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. எனவே கவனித்துக் கொள்ளுங்கள், ஆண்டவர் மத்தேயு 24:25 சொன்னபடி, இதோ உங்களுக்கு நான் முன்பதாகவே அறிவித்திருக்கிறேன். இனி காலம் கண்டிப்பாக செல்லாது, வெகு சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். அப்ப நான் இந்த வருகைக்கு போகணும், அவ்வளவுதான் ஒரே கான்செப்ட். எண்ட் ஆஃப் த டே இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்லப்படுது? நீங்க போறதுக்காக சொல்லப்படுது. இந்த போறதுக்கு ஆயத்தப்படுங்க. நேத்தே நான் 3 காரியங்களை சொன்னேன், இன்னும் 4 காரியங்கள் இருக்கு. இந்த 7ஐயும் மொத்தமா 5 நிமிஷத்துல சொல்லிட்டு நான் ஜெபம் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம். அப்படி நிச்சயம் இருந்துச்சுன்னா உங்க இருதயத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அதற்கு பெயர் என்னது? ரட்சண்ய சந்தோஷம். இது முதலாவது. இரண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்நானமும் வேதம் சொல்லவில்லை. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்தால்தான் வருகையில போக முடியும். எபேசியர் 4:30. மூணாவது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சிலர் சொல்லுவாங்க, பரிசுத்தர் அபிஷேகம் கிடையாது, அதெல்லாம் ஆண்டவர் நீங்க ரட்சித்து சபைக்கு வந்துட்டாலே போதும், ஆவியானவர் சொல்லித்தான் நீங்க சர்ச்சைக்கே வந்துட்டீங்கம்பாங்க. இயேசு கிறிஸ்துவோட 3.5 வருஷம் சீஷர்கள் இருந்தாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் வரணும், அது தனி, அது அபிஷேகம். அதனாலதான் பவுல் கேட்கிறாரு, ஞானஸ்நானம் எடுத்தவங்களை பார்த்து கேட்கிறாரு, இன்னும் பரிசுத்த ஆவியை நீங்கள் பெறவில்லையா? தமஸ்குக்கு போற வழியிலேயே பவுல் சந்திக்கப்படுறாரு, ஆனாலும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி காத்திருக்கிறார். சோ இது மூணாவது. நாலாவது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வித்தியாசம் இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள் ரோமர் 12 சொல்லுது. இது கடைசி காலம். உலகம் எப்படி, சபை எப்படி போயிட்டு இருக்குதுன்னா, உலகத்தில் உள்ள எல்லாமும் சபைக்குள்ள வர தொடங்கிருச்சு. உலகம் என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளை விட உலகத்தான் பரவாயில்லன்ற இடத்துக்கு போயிட்டு இருக்குது. அவங்க கூட உலகத்தான் கூட என்டர்டைன்மெண்ட்டை ஒரு அளவுக்கு வச்சுட்டு வேலை பார்க்குறோம். நம்ம முழு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சர்ச் த பிளேஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் இருக்கு, ஆனால் பைபிள் ஸ்டடி இல்லை. பைபிள் ஸ்டடிக்கு வர சொன்னால் வரதில்லை, வச்சாலும் வரதில்லை. சில ஊழியக்காரங்கிட்ட சொன்னேன், ஏன் பைபிள் ஸ்டடி வைக்க மாட்டீங்கன்னு. வச்சா வந்தா தானேன்றாங்க. நியாயமான கேள்விதான், வச்சா வந்தா தானே. ஆனால் அதுவே இப்படி வச்சு பாருங்க, ஒரு நல்ல லைட் மியூசிக் ஒன்று வச்சு பாருங்க, சர்ச்சில் கூட்டம் எப்படி அலை மோதுதுன்னு பாருங்க. நல்ல பிரியாணி போட்டு பாருங்க, அலை மோதும் பாருங்க. அதுக்கு சபை என்ன செஞ்சிடும்? கூட்டம் கூட்டமாக வந்து நின்றோம். ஆனால் வேதத்தை வாசிக்கலாம் ஒரு 1 மணி நேரம் சொல்லி பாருங்க, வரமாட்டாங்க. வேலை இருக்கு, பிஸியா இருக்கும், இன்னைக்கு வர முடியாது. ஆல் நைட் பிரேயர், நோ சான்ஸ். இல்ல நான் சொல்றது உண்மை தானே? இல்லைன்னா உங்க சந்தோஷம், ஆனால் இதான் உண்மை. இன்னைக்கு சபை உலகத்தில் இருக்க என்டர்டைன்மெண்ட்டை விட சபை என்டர்டைன்மெண்ட்டுக்கு போயிருச்சு. உலகத்தில் உள்ள அரசியலை விட சபை அரசியலுக்குள்ள போயிருச்சு. உலகத்தான் கூட அரசியல் அப்படி அடிச்சுக்க மாட்டான் போல, சபைக்குள்ள அந்த அரசியல் அடித்தடி கிடக்கு. அவனே பரவாயில்ல, அவன் பார்த்து அவன் சொல்றான், நம்ம பரவாயில்லடாங்கிற 5 அளவுல இருக்கு. தயவு செய்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள். இங்கே எல்லாமே சந்தோஷமும் சமாதானமா இருக்க வேண்டிய இடம். கிறிஸ்துவின் சாயலா மாறணும். சினிமா நடிகன் சாயல், சினிமா நடிகை சாயல், அரசியல்வாதி சாயல், பிசினஸ்மேன் சாயல் சபைக்குள்ள வரக்கூடாது. கிறிஸ்துவின் சாயல் இருக்கணும் இங்க சபையில. 5வது, சுவிசேஷத்தை அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. ஒருத்தருக்காவது நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிற காலகட்டம் வந்திருக்கு, கடைசி காலம். யூ மஸ்ட் பிரீச் காஸ்பல். நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது எதுவும் உங்க கையில் வராதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், கன்ஃபார்மா தெரியும் உங்களுக்கு. எப்படி நீங்க போட்டிருக்கிறதையும் நகை நட்டெல்லாம் கழட்டிடுவான், கழட்டிட்டு தான் உள்ள போடுவான். அதுவும் இப்போ ஒரு நல்ல வேலை பண்ணியிருக்கான், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க போட்டிருக்கிற மாதிரியே ரோல் கோல்டில் ஒன்று வாங்கி வச்சிருக்கான். இப்போ நீங்க என்ன போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி டூப்ளிகேட்ல ஒன்று வாங்கி வச்சிருக்கான். கழட்டிட்டு அதை போட்டு விட்டுறான். பார்க்குறவங்களுக்கு நீங்க நகையை கழட்ட மாதிரியே இல்லை. போகும்போது புதைக்கும் போது கேட்குறாங்க, என்ன நகையோட புதைக்கிறீங்க? மருமக சொல்லுது, இருக்கட்டும், எங்க மாமியாருக்கு ரொம்ப இஷ்டம் போட்டோன்னு. அப்புறமா தனியா கேட்டு மாமியார் மருமகளை கூப்பிட்டு கேட்குறாங்க, மாமியார் மேல அவ்வளோ பாசமானு. இல்லை, அதெல்லாம் மாத்திட்டு அப்பவே. அதெல்லாம் இப்போ டூப்ளிகேட் கரெக்டா. அதனால நீங்க போகும்போது நீங்க ஏந்திரிச்சு ஒன்று கேட்க போறதில்ல. பச்சை கலர் பார்டர்ல ஒரு பட்டு புடவை எனக்கு ரொம்ப பிடிக்குமே, கட்டுறீங்களா? கேட்கவா போறீங்க? செத்த பிறகு எதையும் வைக்க மாட்டான். பிஞ்சு போனவங்க பைபிளை மட்டும் கூட வைப்பான். கேட்டா சொல்லுவா, என்னமோ நீங்க போற இடத்துல படிக்க போற மாதிரி. அதனால தயவு செய்து இருக்கும் போதே
எவ்வளவு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் போகிற இடத்துல உங்களை வரவேற்க போகிறது நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்கள் மட்டும். நீங்க இங்க வச்சிருக்க ஆஸ்தி, சம்பாத்தியம், வீடு, வாசல் எதுவும் அங்க வராது. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா அங்கே வந்து நிற்கும். அவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்கணும். இனிமேட்டு டெய்லி காத்திருக்கணும். ஆமேன், இயேசுவே சீக்கிரம் வாரும்னு சொல்லணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக காத்திருக்கிற இடத்துக்கு வந்துடணும். சும்மா ஏதோ 2 நாள் செய்தி கேட்டோம், அதுக்கப்புறம் நார்மலா விட்டுட்டு திருப்பி இன்னொரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு கேட்கும் போது திருப்பி செய்தி கேட்கும் போது இந்த ஜுரம் வந்து போகுமே, அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு வரக்கூடியதான இந்த ஒரு தீ, இந்த பொறி ஒவ்வொரு நாளும் வீட்டில் படுக்க போகும்போது, ஆண்டவரே உடைய வருகை தாமதிக்குமானால், இந்த ராத்திரியில வருமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் போது முதல் ஜெபம், ஆண்டவரே இன்னைக்கு வருமானால், அது அப்படியே ரத்தத்துல ஊறிடணும். அப்பதான் அந்த இயேசுவை சந்திக்கணுங்கிற வாஞ்சை இருக்கும். 7வது, கடைசியாக முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவார். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்ற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்ற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் இயேசு வர வரைக்கும் நீங்க நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையில பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா தேவ சமூகத்துல? நான் ஒரு 5 நிமிஷம் அதிகமாயிருச்சு. ஒரு 5 நிமிஷத்துல உங்க நான் கொடுத்துருவேன். எல்லாம் கண்களை மூடுவோம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான். கண்களை மூடுங்க. வேற எதுவுமே இப்ப செய்ய வேண்டாம். எல்லாருமே கண்களை மூடி. கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம். ஒரு பக்கம் யுத்தங்களின் செய்திகளை கேட்கிறோம், மறுபக்கம் கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறிக்கிட்டு. இன்னும் ஒரு சாம்ராஜ்யம் எழும்பி வருகிறது. இவைகளுக்கு நடுவில் தான் இயேசு வருவேன் என்று வாக்கு பண்ணினார். இதெல்லாம் நடக்குதுன்னா நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார். நீங்கள் அவரை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறீங்களா? அதான் ஒரே கேள்வி. கிறிஸ்துவின் வருகை சம்பவிக்கும் போது, ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷத்தில் மறுரூபமாகும் போது, நீங்கள் அவரை சந்திக்கிற இடத்தில் இருப்பீர்களா? இங்கிருந்து எந்த தீர்க்க தரிசனமும் தேவையில்லை. நீங்க யார் என்பது உங்களுக்கு தெரியும், உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். சிலருக்கெல்லாம் வைராக்கியம், உண்மை தெரியும், சத்தியம் தெரியும். ஆனா இவ்வளவு நாள் இந்த சத்தியத்தில் இருந்துட்டேனே, இதுக்கப்புறம் நான் செஞ்சா என்ன பண்ணுறதோ அப்படின்னு ஒரு வைராக்கியம், பயம். உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதிருங்கள், உங்கள் ஆத்மாவை நரகத்தில் தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஒருவேளை நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதனால் சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். ஆனால் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால் நித்திய சந்தோஷம் வரும். நீங்க இங்க சில மனுஷங்களுக்கு, சில காரியங்களுக்கு பயப்படுவீங்கன்னா நித்திய ஆக்கினையும் வரும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கிறார். ஒரே ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே இந்த வருகையில நான் போகணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்கக்கூடாது, நான் மட்டுமல்ல என் குடும்பமும் இருக்கக்கூடாது, என் குடும்பத்தோடு கூட இன்னும் ஆத்துமாக்களின் ஆதாயம் பண்ணி கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி. அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கவில்லை. நான் தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் வருகையில் போகணும் அப்படின்னு தீர்மானிக்கிறவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். கர்த்தருடைய வருகையில் பிரவேசிக்கணும், நான் தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்றவங்க மட்டும் நல்ல கரங்களை உயர்த்துங்க. இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான உடன்படிக்கை. அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாம் உங்களுக்காக இப்ப நான் ஜெபிக்க போகிறேன். அதே நேரத்தில் கரங்களை உயர்த்தி இருப்போம். அதே நேரத்தில் அநேகருடைய கரங்கள், அதே நேரத்தில் நான் வருகையிலையும் போகணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது, ஒவ்வொரு நாளையும் நான் ஆயத்தப்பட போறேன், கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், இனி ஒவ்வொரு நாளும் அவருக்காக நான் காத்திருப்பேன், குடும்பமா காத்திருக்க போகிறோம் தீர்மானம் பண்ணுகிறவர்களும் உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, 3 நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த சந்தர்ப்பத்திற்காய் நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எல்லா நீதிக்கும் கீழ்ப்பட்டு ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக.
அதோடு ஆண்டவரை கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற வருகையிலும் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவரை தீர்மானம் எடுத்து வைராக்கியமாய் உமக்கென்று வாழ நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வரும்பொழுது இந்த திரள் கூட்டம் அப்படியே வருகையிலும் காணப்படுவதாக, இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போவதாக, உலகமோ உலகத்துக்கு உண்டானவைகளோ பாவமோ பின்னோக்கி இழுக்க பார்க்கிற காரியங்களோ இவர்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே இவர்களை முழுவதுமாய் வேலி அடையும். கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அத்தனை பேரும் உடைய வருகையிலும் காணப்பட கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே இந்த கூட்டத்தை நடத்தினவர்களுக்காக, ஆண்டவரே ஒத்துழைத்தவர்களுக்காக, ஜெபித்தவர்களுக்காக, உழைத்தவர்களுக்காக, கொடுத்தவர்களுக்காக, ஆண்டவரே கமிட்டிக்காக ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். வந்த ஜனங்கள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர்க்க